அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு சாதிய மேலாதிக்கம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக பட்டியலின சாதியின் மீது அவங்களுக்கு வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாங்க. ராத்திரி 2 மணிக்கு வந்து கடுமையாக வந்து கதவெல்லாம் உடைச்சி குணமாயிட்டோங்கிற முறையில் தான் அவங்க வெளியில் அந்த மழை தண்ணி அப்படியே நிற்கிறது தூக்கி அவங்கள போட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. புகார்லாம் கொடுத்தோம். ஆனால் போலீஸ் வந்து அதை வழக்காக கூட பதிவு பண்ணல. கவர்மெண்ட் ஒரு மாதிரி போலீஸ் ஒரு மாதிரி இருக்கிறது இப்ப மட்டும் இல்ல போல 72. ஆமா, ஒரு 4 அணா கூலி உயர்வு வாங்குறதுக்கு 2 அணா கூலி உயர்வு வாங்குறதுக்கு பெரிய போராட்டம் நடக்கும். அந்த காலத்துல தான் அந்த ராஜாக்கன் விவகாரம் ரொம்ப கேவலமா நடத்தினாங்க. படத்திலேயே அந்த காட்சிகளை பார்க்க முடியும். ராஜாக்களுடைய தங்கச்சிய 2 பேரையும் நிர்வாணப்படுத்தி ஒருத்தரை கட்டி பிடிங்கன்னு அடிக்கலாம். போலீஸே மறுபடியும் தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு மீண்டும் உங்களை சந்திச்சாருன்னு ஒரு இடத்துல பேசியிருந்தேன். என்ன தெரியுதாங்க அப்படி? எனக்கு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நான் தான் சார் அந்தோணி, ராஜாக்கண்ணு வழக்கில் நடத்தி ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. எனக்கா பதற்றம் ஆகி போச்சு. என்னடா அது பெரிய நம்ம கண்ணுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு சுருண்டு விழுந்து செத்ததை இப்பயும் கூட என்னால் மறக்கவே முடியல. அவ்வளவு பெரிய தாக்கத்தை அது வந்து அவர் சுருண்டு விழுற காட்சி. ஆனால் எங்கள் அப்பா வந்து திருமணத்துக்கு வரல, மற்ற எல்லா உறவினர்களும் வந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவர் தான் எங்கள் குடும்பத்தை, ஏன்னா கட்சியில் வந்து கொடுக்குற அலவன்ஸை வச்செல்லாம் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போல்லாம் 150 ரூபா தான் அலவன்ஸு. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் கட்சிக்கு வந்து 54 ஆண்டுகள் ஆகிடுச்சு. எல்லா பொறுப்புகளையும் நான் பணியாற்றியிருக்கேன். இன்னும் எனக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இன்னும் நான் வந்து வயது முடிகிற வரைக்கும் நான் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கல. என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு முன்னுதாரணமாக நாம் வந்து விடுவிச்சுக்கிறது. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். இன்றைய நான் சிறப்பு நிகழ்ச்சியில நாம் சந்திக்க இருக்கிறது தமிழ்நாட்டின் ஒரு மிக முக்கியமான ஆளும். தொடர்ந்து பொது வாழ்க்கையில 50 ஆண்டு காலம் பயணிக்கக்கூடியவர், இடதுசாரி இயக்கங்களின் செயல்பாடுகள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவரும் கூட. தன்னுடைய வயது 72 நெருங்குறனால தான் வகித்து வந்த மாநில செயலாளர் பொறுப்பை இன்னொருத்தருக்கு கொடுத்து அதை அவரு கண்டினியூ பண்ணுவாரு. நான் தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற இடத்துல பொது வாழ்வில் இருக்குன்னு சொல்லி மக்கள் பணியில தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒருத்தர் திருமிகு கே. பாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட தான் அவருடைய வாழ்க்கை குறித்து இன்றைய பேட்டியில நம்ம நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். தொடர் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்களுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். முதல்ல உங்களுடைய அரசியல் அப்படிங்கிற இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, மாணவ பருவத்துல இருந்தே ஒரு அரசியல்ல ஈடுபாடு, அங்க இருந்தவங்கள்ட்ட ஹிந்தி எதிர்ப்பு விஷயங்கள்ல அதுல எல்லாம் நீங்க கலந்துக்கிட்டதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதை பத்தி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பொது வாழ்வுங்கிற ஒரு விஷயத்தை டச் பண்ணுங்கிற பாயிண்ட் முதல்ல எங்க வந்து? நாட்டில் இருக்கிற பல முக்கியமான தலைவர்களுடைய வாழ்க்கை ஒப்பிடுகிற போது என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் வந்து என்னைக்கும் கருதலை. ஏன்னா ஏராளமான தியாகங்களையும் ஏராளமான தியாக வடுக்களையும் பெற்ற பல பேர் இருக்கிறாங்க. அப்படியான பெரிய நெருப்பாற்றை நீந்துகிற அப்படிப்பட்ட பெரிய சிறை வாழ்க்கை, கொடுமையான அடக்குமுறை, அப்படிப்பட்ட பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் நான் வந்து கருதலை. முதல் வார்த்தையில முதல் வசனத்திலே ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்னு நிரூபிக்கிறீங்க. செஞ்ச எதையுமே அப்படியான அந்த அளவுக்கான நெருக்கடி, அப்படி நம்ம வாழ்ந்த காலமும் அப்படி இருக்கு. நம்முடைய வாழ்ந்த காலம் என்பது ஒரு அடக்குமுறை காலம்னோ ஒடுக்குமுறை காலம்னோ அப்படியா சொல்ல முடியாது. ஒரு ஜனநாயக ரீதியான காலத்தில் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை மற்றதையும் முன்னெடுக்கிற காலமாக இருந்ததுனால அந்த அளவுக்கு பெரிய நம்முடைய பழைய தலைமுறை அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கணும் அப்படிப்பட்ட பெரிய இதில் நம்ம வந்து வாழ்ந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் நம்மால் கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை நம்ம வந்து மக்களுடைய உரிமைகளுக்கு போராட்டங்களை நடத்த நம்ம வந்து இதாக இருக்கிறோம். நான் எனக்கு சொந்த ஊர் வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு உள்ளேயே இருக்கிற இடம் தான் எங்களுடைய ஊர். அதனால் பல்கலைக்கழகத்தில் நான் பள்ளி பாடத்தில் நடக்கிற மாணவர்கள் இயக்கத்திலேருந்தே பல்கலைக்கழகத்தில் நடக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், இவையெல்லாம் எதேச்சியாக நாங்கள் கலந்து கொள்கிற மாதிரியான ஒரு சூழல் அன்னைக்கு இருந்தது. அது பல்கலைக்கழகத்தை ஒட்டியே இருந்ததுனால எல்லா மாணவர்களே அந்த போராட்டம் நடக்கிற போது அங்கே போய் பார்ப்பாங்க, அதில் கலந்துக்குவாங்க. அப்படி ஒரு இது இருந்தது. சின்ன ஆரம்ப பாடசாலையிலேருந்தே அந்த இது வந்து எங்களுக்கு உண்டு. அவங்க அங்கே எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தாப்புல இருந்தால் ஊர்வலத்தையே ஆரம்பிப்பாங்க.
ஸோ அதிலெல்லாம் போய் கலந்துக்கிட்டு ரொம்ப நம்ம உற்சாகமாக வந்து சத்தம் போடுறது அப்படியெல்லாம் இருந்தோம். அந்த அடிப்படையில் தான் 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது நடந்தது. ஆக்சுவலாக அப்போல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இந்தி திணிப்புனா என்ன, இந்தினா என்ன, தமிழ்னா என்னங்கிறத பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய, நான் இப்போ 7வது வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு ஓகே. 65 ஆமாம் 7ஆம் வகுப்பு முடிவு 12-13 வயசுல. ஆமாம் ஓகே. அப்படிதான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பல்கலைக்கழகத்தில் பெரிய போராட்டம் என்பதை துவக்கினாங்க. தொடர்ந்து அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ இயற்கையாகவே அவங்க போராட்டம் துவங்குற போது எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ளெல்லாம் நுழைஞ்சு எல்லாரையும் வெளியே அழைச்சிட்டு போயிடுவாங்க. நாங்களும் அந்த ஊர்வலத்தில் கோஷம் போட்டுக்கிட்டு போகிறதுங்கிற மாதிரிலாம் நடக்கும். ஒரு கடைசியாக ஒரு வாரம் அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலை, எங்கள் வீடு என்னென்னா அந்த அந்த நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற கொத்தங்குடி தோப்புங்கிற இடத்துல அந்த இடத்துல இருந்தது. அப்போ வந்து கடைசியாக வந்து இவங்க வந்து மாணவர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு சிதம்பரம் RDO அலுவலகத்தை போய் முற்றுகையிடுவது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஊர் மூலமாக கிளம்பி வர்றபோது ரயில்வே கேட்டுக்கிட்ட ஏராளமான போலீஸை வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. கலெக்டர் உட்பட எல்லாரும் வந்து அங்கே நிற்கிறாங்க. அப்போ வந்து மாணவர்களுக்கும் போலீஸுக்கும் கடுமையான மோதல் நடக்குது. நாங்கள் எங்கள் வீடு அங்கே பக்கத்தில் இருக்கிறனால நாங்களும் அந்த போராட்டத்தில் அங்கே போய் நிற்கிறோம். சில மாணவர்கள் மட்டும் நிற்கிறோம். அப்போ போலீஸ் வந்து மாணவர்களை வந்து தடியால் அடித்து பின்னாடி துரத்துறதும், கொஞ்சம் தூரம் போனவுடனே மாணவர்கள் பெரிய கல்லால் எடுத்து ஏராளமான கற்களை எடுத்து போலீஸுக்கிட்ட வந்து ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி இருந்தது. ஓகே. அப்போ அந்த நேரத்தில் வந்து போலீஸ் அடிச்சு வர்றபோது அவங்க சமயத்தில் பின்னாடி போயிடுறாங்க. எங்களால் அவ்வளோ வேகமாக, அப்போ நாங்கள் ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிட்ட போது எங்களெல்லாம் கூட போலீஸ் கடுமையாக தாக்கிருச்சு அந்த இதில். அப்புறம் கடைசியாக அந்த 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 ஒரு ஒரு உச்சத்துக்கு போன பிறகு தான் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்துது. ஆக்சுவலாக துப்பாக்கி சூடு நடத்துகிற போது அந்த இவர் வந்து ராஜேந்திரன்கிறவர் நாங்கள் நிற்கிறதுக்கு ஒரு 10 அடிக்கு முன்னாடி தான் அவர் நிற்கிறார். அவர் வந்து துப்பாக்கியால் சுடுறாங்க. இன்னொருத்தர் பேரில் கூண்டடிப்படுது. அவர் 7வது படிக்கும் போது இதெல்லாம் முன்னாடி பார்த்து 7வது படிக்கிற போது எங்களுக்கு கண்ணுக்கு எதிர்த்தாலும் தான் சுருண்டு விழுறாரு. இன்னொருத்தருக்கு குண்டு இந்த இடத்துல பாஞ்சு அவருக்கு கீழே விழுறாரு. அவங்க எல்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் அப்படியே கலைஞ்சு போயிடுது. அவர் இறந்துடுறாரு, ராஜேந்திரன் இறந்துடுறாரு. ஸோ அது வந்து ஒரு 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 போராட்ட சூழ்நிலை. நாங்கள் வந்து இந்தி திருப்பை எதுக்கணுங்கிற அந்த 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 இதோட போனோம்னு சொல்ல முடியாது. ஒரு போராட்டத்தில் நாம் எல்லாம் கலந்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்கள் வீடு பக்கத்துலேயே இருந்ததுனால அதில் போய் கலந்துக்கிட்டு அந்த மாதிரி சம்பவம் என்பது நடந்தது. அப்புறம் அது பெரிய அளவுக்கான தமிழ்நாடு பூரா பெரிய கிளர்ச்சி ஆகி மற்றதெல்லாம் சேர்ந்து மற்றதெல்லாம் நடந்தது. அந்த போராட்டத்தை அப்போ வந்து தலைமை தாங்கி நடத்தினவர் தைனேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் தான் அந்த போராட்டத்தை ரொம்ப வலுவாக நடத்தினார். அப்புறம் அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த பல்கலைக்கழகம் முடிஞ்சுது. அப்புறம் நாங்கள் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அப்பெல்லாம் எனக்கு வந்து என்னன்னா வந்து ஒரு அந்த துப்பாக்கிச்சூடு வந்து உங்க வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இல்லை, அப்போ வந்து அது ரொம்ப கடுமையான இதாக இருந்தது. ஒரு பண்ணுக்கு எதிர்த்தாப்புல வந்து அப்படியே சுருண்டு விழுந்து ஒருத்தர் சாவுற காட்சி ரெண்டுமே நடக்கலாம். ஒண்ணு நம்ம வந்து புரட்சியின் பாதையில அது வந்து உங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தலாம். ரொம்ப இதானது என்னன்னா இல்ல ஒரு அச்சுறுத்தலும் வரலாம். கண்ணுக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு சுருண்டு விழுந்து செத்ததை இப்பயும் கூட என்னால மறக்கவே முடியல. அவ்வளவு பெரிய தாக்கத்தை அது வந்து அவர் சுருண்டு விழுற காட்சி அவ்வளவு கொடூரமான காட்சி. அடுத்த நிமிஷமே அவர் இறந்துட்டார். மருத்துவமனை கூட கொண்டு போறது வழி இல்லை. இன்னொருத்தர் தான் நாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய தமிழ்நாடு பூரா பெரிய எழுச்சியாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக அந்த இந்திய எதிர்ப்பு தேனி போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் முடிஞ்சுது. அந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அரசியல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பத்தி பேசும்போது அவ்வளோ எமோட் ஆவீங்க. அவர் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பர்சனலி கனெக்ட் ஆனவரா? ஆமாம், அவர் வந்து ரொம்ப ஃபோர் ஃப்ரண்ட்ல நின்னார் அந்த போராட்டத்தில். அவர் தான் முதல் வரிசையில் நிற்கிறார். நாங்கள்லாம் ஒரு 10 வருஷம் பின்னாடி நிற்கிறோம். பின்னாடி ஏராளமான மாணவர்கள் நிற்கிறாங்க. அவரை குறி வச்சு சுட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் துப்பாக்கி நடந்ததில் அவர் மேலே அந்த குண்டு பாஞ்சுது. அவர் வந்து
அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புலவர் படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தார், Okay. தமிழ் புலவர். Okay. அப்போ அது வந்து ஒரு கொடூரமான இதாயிடுச்சு. ஏன்னா இப்படி வந்து ஒரு துப்பாக்கி, அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் பெரிய அரசியல், திமுக, காங்கிரஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்திய திணிக்கிற எதிர்ப்பு போராட்டம், அதை ஒட்டி அடக்குமுறை, அப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது, பக்தோச்சலம் முதலமைச்சராக இருந்தது. இதெல்லாம் வந்து எங்களை மாதிரி மாணவர்கள், இளைஞர்களை வந்து கொஞ்சம் திமுக பக்கம் ஈர்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் படிப்படியாக நாங்கள் வந்து பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு அடி எடுத்து வைக்கிற போதெல்லாம் கூட 67 தேர்தலெலாம் அண்ணாதுரை மீது எங்களுக்கு பெரிய ஈர்ப்பு உண்டு. இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, சிதம்பரம் கீழ வீதியில் 67வது வருஷம் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த அண்ணாதுரை அது 2:30 மணிக்கு வந்தார். 2:30 மணிக்கு நாங்கள்லாம் தார் ரோட்டில் பல மணிக்கணக்காக உட்காந்து தாரெல்லாம் உட்காந்த இடத்துல உருவி போச்சு. அப்படி அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து திமுக இது ஒன்று வரணும்னு தான் நம்ம வந்து இருந்தோம். அப்புறம் நான் 69ல் எஸ்எல்சி முடிச்சுட்டு கல்லூரியில் சேர்ந்தேன். அந்த ஆண்டில் தான் அண்ணாதுரை இறந்து போனார். கலைஞர் முதல்வராக. ஆமாம், அண்ணாதுரை இறந்து போன உடனே எல்லாருக்கும் பெரிய, எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு திமுகங்கிறத விட கூட அண்ணாதுரை பேரில் இருக்கிற ஈர்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஓகே. அவருடைய பேச்சு, அவருடைய மற்றதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்ததுனால அந்த சின்ன வயதிலே ஒரு திமுக அண்ணாதுரையுடைய ரசிகர்களாக தான் நாங்கள்லாம் உண்மையிலே. அண்ணாதுரை இறந்து போன உடனே ரொம்ப பெரிய இதாக போச்சு. நாங்கள்லாம் அங்கேருந்து கிளம்பி இதுக்கு போகிற போது எங்கள் வீட்டிலலாம் அனுமதிக்கலை. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து தெற்கேந்து வந்த ரயிலில் நிறைய பேர் ரயிலுக்கு மேலே ட்ராவல் பண்ணி அந்த கொள்ளிடம் பாலம் வர்ற போது அவங்க தலையில் அடித்து ஒரு 20-30 பேர் இறந்து போனாங்க. ஆனால் அது பத்திரிக்கைலாம் பெருசாக வரல. இதை கேள்விப்பட்ட உடனே எங்கே அந்த பசங்களாம் ஓடிட போகிறாங்கன்னு எங்கள் வீட்டிலலாம் ஒன்றும் அனுமதிக்கவே இல்லை. அதெல்லாம் பிடிக்கும், மனசு போகணும்னு சொன்னிச்சு. பட் ஆமாம், ஒன்றும் அவங்க வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் அண்ணாதுரை இறந்த பிறகு கொஞ்சம் அப்படியே ஒரு லேசாக வந்து என்ன போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு வந்துருச்சு. அப்புறம் கலைஞர் முதலமைச்சராக வந்தார், மற்றதெல்லாம் இதாக இருந்தார். ஆனால் படிப்படியாக வந்து அதே நேரத்தில் தான் வந்து உங்களுக்கு அந்த இதில் வந்து 8ல் வந்து வெண்மணி சம்பவம் ஒன்று நடந்தது. அதே மாதிரி அந்த வெண்மணி சம்பவம் எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு இதாச்சு, ஒரு பெரிய இதை உண்டாக்குச்சு. ஏன் இப்படி வந்து அப்போ வந்து சிதம்பரம் அந்த டவுன் ஹால்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் எல்லா கட்சியினுடைய பொதுக்கூட்டமும் நடக்கும். சாயங்காலம் நாங்கள்லாம் வந்தால் அங்கே தான் வந்து டீ சாப்பிட்டு அப்படியே வாக்கி போய் திரும்ப இந்த ரயில்வே கேட்டு இந்தாண்ட வந்தால் டவுனு, அந்தாண்ட போனால் எங்கள் வீடு, அப்படி வந்து இங்கே வந்து இருந்துட்டு சாயங்காலம். அப்போ வந்து அங்கே ஒரு பெரிய தீப்பந்த ஊர்வலம் நடந்தது. சிபிஎம் சார்பில் தான் அந்த ஊர்வலத்தை நடத்தும். முதல்ல சிபிஎம் கூட்டத்தை நீங்க கவனிச்சு தான் பார்க்குறேன். இந்த இதை பொறுத்தவரையில் இது மாதிரி வந்து அங்கே வந்து கூட்டம் நடக்குது, தீப்பந்த ஊர்வலம் நடக்குது. அப்போ யாருன்னே எங்களுக்குலாம் தெரியாது. சரி போய் உட்காந்து நம்மளும் உட்காந்து கேட்போம் அப்படின்னு உட்காந்து பார்த்தா அவங்க பேசின பேச்செல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. ரொம்ப இவ்வளவு கொடுமையை எப்படி நடத்த முடியும் அப்படின்னு இருந்தது. அப்போ இந்த நேரத்தில் அண்ணாதுரை வந்து இறந்து போனது, இந்த இவ்வளவு கொடூரமான ஒரு விவசாய தொழில் யாராக இருந்தாலும் அவ்வளோ கொடூரமாக வந்து இப்படி தீ வச்சு கொளுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக இருந்தது. பட்டு அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் வழி இல்லை. அப்போ அந்த வயசில் நாங்கள் பஸ் ஏறி அந்த ஊர் எங்கே இருக்குலாம் போகிறதுக்கெல்லாம் வழி இல்லை. ஆகவே இதெல்லாம் ஒரு சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு இதை வந்து உருவாக்குச்சு. அப்புறம் படிப்படியாக திமுக அரசு வந்த பிறகு அது வந்து ரொம்ப ஒரு மக்களுடைய ஒரு விருப்பத்துக்கு விரோதமான பல காரியங்களை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பட்டு ஒரு பெரிய ஒரு தேக்கமான நிலைமை இருந்தது. என்ன இது, திமுகவும் இப்படி இல்லை, ஏற்கனவே காங்கிரஸ் தான் இருக்குது, அதுவும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் வந்து அப்போ தான் 69ல் சேர்றேன். 69-70 பியூசி படிக்கிறோம். அப்போ 1-2 மாணவர்களோடு எனக்கு வந்து பழக்கம் ஏற்படுது. அப்போ லைப்ரரிக்கு போய் இந்த சோவியத் நாடுங்கிற புத்தகத்தை நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ அந்த மாணவர்கள் வந்து எல்லாம் இது பண்ணுறாங்க. அப்போ ராமசுந்தரம்னு ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் வந்து சிபிஎம்மில் இருந்திருக்கார். அவர்கிட்ட என்ன ஆச்சு போய் ஒரு சில மணி நேரங்கள்லாம் பேச வச்ச போது எனக்கு அப்போ வந்து அதில் வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. சரி, உண்மையிலே ஒரு பொது உடைமை சமுதாயம் நல்லதாக தான் இருக்கும் போல இருக்குன்னு தான் நான் வந்து பியூசி படிக்கிற போதே படிப்படியாக இருந்து 70 திராவிட இயக்க பற்று, அண்ணாதுரை மேல இருக்கக்கூடிய அந்த பற்றுங்கிறது கொஞ்சம் அப்படியே இடதுசாரி இயக்கங்கள் மேல மாறுது. அந்த நேரத்தில் வந்து சிபிஎம் சந்திக்கிறதுனால நான் சிபிஎம்மா எனக்கு, ஆனால் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சிபிஎம்ல தொடர்ந்து நான் அவரோட அந்த நேரத்தில் பல பேர்த்திட்ட இப்போ நம்ம நிறைய தலைவர்கள்ட்ட பேசும்போது
அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா எம்ஜிஆர் வெறியர்களா இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, திராவிட இயக்கம்னா அப்படி இல்ல இருக்கும். அப்போ வந்து எம்ஜிஆருடைய இது வந்து அவருடைய தனித்தன்மை வந்து 73க்கு பிறகுதான் தெரியும். ம், ம், ம். அவரும் ஒரு திமுக தலைவருங்கிற மாதிரி தான் இருந்தாரு. ஒரு அண்ணாதுரைக்கு அடுத்து அவர் செல்வாக்குள்ளவரா இருந்தாரே தவிர, பட் யாரும் எம்ஜிஆருக்காக திமுக அண்ணாதுரையினுடைய இதுதான் எல்லாம் போனாங்க. ஓகே. அப்ப அந்த நேரத்துல தான் இன்னொரு சம்பவமும் நடந்தது. வந்து என்னன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற போது, அப்ப நாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அப்பதான் தெரிஞ்சது கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள சிபிஎம்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டு ஒரு அதிதீவிர கோஷ்டி அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகியிருக்காங்கன்னு அப்பதான் எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. ஓகே. அது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஓரளவுக்கு வலுவா இருந்தாங்க. ம். கணேசன், சாக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் ரொம்ப வலுவா என்ஜினியரிங் காலேஜ் முழுக்க நல்ல அதே மாதிரி சுப்பிரமணியன் ம், இப்படி சில மாணவர்கள்லாம் சிபிஎம்ல இருந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. ம். இந்த நேரத்துல தான் நாங்க சிபிஎம் போய் இதுல சேர்றோம். எங்களுக்கு வந்து உறுப்பினர் ஆயிடுறீங்க. ஆமா எங்களுக்கு வந்து சிபிஐ எம்எல்னா என்ன, சிபிஎம்னா என்னன்னா அவ்வளோலாம் புரியாது. ஆனா அப்புறம் அவர் தொடர்ந்து மார்க்ஸ் இவங்க வந்து எங்ககிட்ட மணிக்கணக்கா பேசுவாங்க. அது 2 மணி 3 மணி வரைக்கும் எங்கிட்ட பேசுவாங்க. இந்த சிபிஐ எம்எல்ஏ இருக்கிறவங்க வந்து பேசுவாங்க. அப்பதான் அந்த பெண்ணாடத்தில் நடந்த அந்த வெடிகுண்டு தயாரிக்கிற போது இந்த விடுதலை படத்துல கூட வருது பாருங்க. அப்போ வந்து ஒரு அழித்தொழிப்பு இயக்கங்கள். ஆமா அவர் வந்து வெடிகுண்டு இது பண்ணி அவர் இறந்துட்டாங்க. 3 பேர் இருந்தாங்க. அதுல இவர் ஒருத்தர் இறந்துட்டாங்க. பட் இவங்க வந்து சாக்ரட்டிஸ் மற்றவங்களாம் ரொம்ப உறுதியா அதுல வந்து இருந்தாங்க. சொல்ல போனா ராத்திரி பூரா அவங்க அதை படிக்கிறதும், நாங்க பகல் பூரா வகுப்புக்கு போகாம இந்த புத்தகங்களை தேடி படிக்கிறதும், இதை பத்தி ஆய்வு பண்றதும், இதுவா என்ன இது அது சரியா இருக்குமா இது சரியா இருக்குமான்னு போட்டு எங்களுக்குள்ள அப்புறம் கடைசியா நாங்க வந்து ஃபேமா அந்த சம்பவம் எங்களுக்கு என்ன போயிருச்சுன்னா, இந்த மாதிரி தனிநபர் வந்து வாதங்கிறது பயன்படாது போல் இருக்க. இந்த மாதிரி குண்டு செய்யறது இதெல்லாம் எதுக்கு, நம்ம வந்து வன்முறை எதுக்கு உருவாக்கணும், தனிப்பட்ட முறையில் வந்து குண்டு வீசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாகி நம்ம சிபிஐ எம்எல்ஏ முடியாதுன்னு சொல்லிட்டு சிபிஎம்ல உறுதியாக நம்ம வந்து ஜனநாயக 70 சேர்ந்துட்டேன். 70 சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து படிப்படியா பணியாற்றுகிற இந்த கட்சி பணிகளுக்கு ஆரம்ப புள்ளி உங்க பேராசிரியர். அந்த விவாதம் தான் மார்க்சியத்தை பத்தி நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி திட்டங்களை வந்து சிபிஎம் உடைய திட்டத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும், சிபிஐ எம்எல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும், நக்சலிசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த சந்தர்ப்பம் ரொம்ப பெரிய வாய்ப்பா இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றோம். அந்த நேரத்திலலாம் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு சாதிய மேலாதிக்கம் என்பது ரொம்ப அதிகமாக இருந்தது. உழவர் உழைப்பாளர் கட்சிங்கிற ஒரு கட்சி எஸ் ராமசாமி படையாச்சி தலைவராக இருந்தார். அப்புறம் வந்து சுண்ணாம்பு குழியிலேருந்து தியாகராஜன்கிறவர் தான் இந்த ஜெயங்கொண்டது பக்கத்தில் அவர் தான் பொதுச் செயலாளர் இருந்தார். பெரும்பகுதி கடலூர் மாவட்டத்திலிருந்து மற்ற மாணவர்களாக இருந்ததுனால எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவங்க ஒரு 2-3000 பேர் ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஸோ வேறு பல மாநிலங்கள் வேறு பல மாவட்டங்களே வந்து இருக்கிற இதர சாதியினர், குறிப்பாக பட்டியலின சாதியினர் மீது அவங்களுக்கு வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக அதில் இருக்கிற சில பேர், எல்லாருமே கிடையாது, சில பேர் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்ப அடிப்பாங்க, ரொம்ப தாக்குதல் பண்ணுவாங்க. ஹாஸ்டலுக்கு போனாக்கா வந்து ரொம்ப இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. இதையெல்லாம் நாங்கள் வந்து கடுமையாக எதிர்த்தோம். இதெல்லாம் கடுமையாக எதிர்த்து அந்த மாதிரி வந்து சொல்ல போனால் அன்னைக்கு வீசி எதிர்க்கும் போது உங்க மேல நிறைய எதிர்ப்பும் வந்திருக்கு. சொல்ல போனால் அன்னைக்கெல்லாம் வந்து வேறு சில கட்சிகள்லாம் தலித் அமைப்புகள்லாம் அவ்வளோ கட்சியெல்லாம் கிடையாது. இளைய பெருமாள் இருந்தார், அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அவர் இதில் வந்து பல்கலைக்கழக விஷயத்தெல்லாம் தலையிட மாட்டார். அங்கே நாங்கள் எஸ்எஃப்ஐன்னு ஃபார்ம் பண்ணி எஸ்எஃப்ஐனுடைய இதெல்லாம் வந்த பிறகு தான் இந்த மாதிரி பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு சாதிய முரண்பாடு, சாதிய சாதிய அடக்குமுறைகள், ஒடுக்குமுறை, சாதிய அப்படி பண்ணக்கூடியதை எதிர்த்து கடுமையாக நம்ம வந்து போராடணும். அவங்களுக்கு எங்களுக்கும் தினம் அடிதடியே நடக்கும். தினம் அவங்களுக்கு எங்களுக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல மோதிக்கிற மாதிரி இருக்கும். அடிதடினா வார்த்தைகள்லையா இல்ல நேரடியாவே அடிதடி நடக்கும். எங்களை விரட்டி வருவாங்க, நாங்க அவங்க விரட்டி போவோம். இப்படி எல்லாம் யாராவது ஒரு மாணவர்கள் வந்து அவங்க இண்டிஜா ஏன் போய் இப்படி பண்ணேன்னு கேட்டாக்கா அவங்க ஒரு 1-20 பேர் சேர்ந்துட்டு எங்களை அடிக்க வருவாங்க. நீயா அதை கேட்குற, உனக்கு என்ன இருக்குன்னு அவங்க இப்படி தினம் வாக்குவாதமும் தினம் சண்டை சச்சரவும் நடந்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போது பல்கலைக்கழக நிர்வாகம் அதையெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல. இந்த நேரத்தில் பல்கலைக்கழக நிர்வாகத்தை எதிர்த்து நாங்கள் எஸ்எஃப்ஐ சார்பில் உறுதியாக போராடினோம். அப்போ தான் பல்கலைக்கழக நிர்வாகம் ரொம்ப கடுமையான போராட்டம் நடத்தி ஒரு நேரத்தில் வந்து பல்கலைக்கழக விசி அலுவலகத்தில் பூந்து மாணவர்கள் வந்து எல்லாத்தையும் அடித்து உடைச்சி பெரிய இதெல்லாம் பண்ணிட்டாங்க.
பெரிய டேமேஜ் எல்லாம் ஆகிப்போச்சு. ம். பல்கலைக்கழக அந்த வளாகம். தலைமை அலுவலகத்துக்குள்ள ஓகே. சாஸ்திரி ஹாலுக்குள்ள பூந்து பெரிய அளவுக்கு மாணவர்கள் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. எங்க பேர்ல இதெல்லாம் வழக்கெல்லாம் போட்டாங்க. அப்போ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஏற்கனவே இந்த சாதிய இவங்களும் வந்து இதா பண்ணதுனால எங்களை வந்து நாங்க ஒரு நாள், நான் ஹாஸ்டலர் கிடையாது, டேஸ்காவா தான், அங்கே தானே வீடு இருக்கு, ஊர் பக்கத்துல. ஓகே. அதனால நான் டெய்லி அங்கேருந்து வீட்டுக்குள்ளேயும் போவேன். பல நேரங்களில் ஹாஸ்டல் தான் ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் இருப்போம். ஒரு நாள் ராத்திரியில் அப்போ வந்து அதிமுக பிரிஞ்சிருக்கிற நேரம் 73ல். இப்போ அதிமுக பிரிஞ்சிருக்கிற நேரத்தில் அப்போ வந்து இயற்கையாகவே சிபிஎம்மும் அதிமுகவுக்கும் ஒரு உறவு என்பது இருந்தது. ஓகே. ஸோ அதிமுகவுக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருந்தது. பல்கலைக்கழக நிர்வாகத்தை எதிர்த்து நாங்கள் போராடினது, சாதிய அந்த இதை எதிர்த்து நாங்கள் வலுவாக கண்டனம் கொடுத்து அவங்கள செயல்படாமல் தடுத்தது, இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு விதமான உறுத்தல் இருந்தது. திமுக தரப்பினருக்கும் ஒரு விதமான உறுத்தல் இருந்தது, நிர்வாகத்துக்கும் ஒரு விதமான உறுத்தல் இருந்தது. இந்த பல்கலைக்கழக இந்த சாதிய இவங்களுக்கும் அப்போ தான் வந்து பல்கலைக்கழகத்தில் அதில் அதிமுக பாலசுந்தரங்கிறவரை மர்டரே பண்ணிட்டாங்க. அப்போ நடந்த அந்த மோதலில் அவர் வந்து மாணவர் அணியினுடைய முக்கியமான அமைப்பாளராக இருந்தார். எம்ஜிஆர் வந்து முதல்ல கட்சி ஆரம்பித்து மாணவர் அணி மாநாடு நடத்துறது சிதம்பரத்தில் தான் நடத்துகிறார். ஓகே. ஃபஸ்ட்டு மாணவர் அணி மாநாடு சிதம்பரத்தில் நடத்த எம்ஜிஆரே வந்தார். அந்த மாநாட்டுக்கு ஒரு தலைமை தாங்க. அவரு மர்டர் ஆயிட்டார். அவர் மர்டர் பண்ணிட்டார். ஓகே. அப்போ மிஞ்சினது நாங்கள் எஸ்எஃப்ல இருக்கிற நாங்கள் மட்டும்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் ஒரு நாள் அறையில் தங்கியிருக்கிற போது ராத்திரி 2 மணிக்கு வந்து கடுமையாக வந்து கதவெல்லாம் உடைச்சி எங்களை வந்து அடித்து மண்டை கண்டையெல்லாம் வெட்டி, அன்றைக்கி நல்ல மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரே கரண்ட்டு கட்டு, எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வருதுன்னு தெரியாது, அவ்வளோ பெரிய இது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அவங்க லைட்டு கீட்டை வந்து ஒரு 3 பேர் நாங்கள் இருந்தோம் ஒரு ரூமில். நான் இருந்தேன், பழமலைன்னு இப்போ அவர் வந்து விருதாளத்தில் வக்கீலாக இருக்கார், உதயகுமார்னு ஆத்தூரில் வழக்கறிஞராக இருக்கார், அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கார். அவங்க 3 பேர் தான் ரூமில் அங்கே வந்து இருந்தோம். அடித்து கடுமையான அடி எங்கள் 3 பேருக்கும். அதாவது கிட்டத்தட்ட குணமாயிட்டோங்கிற முறையில் தான் அவங்க வெளியில் அந்த மழை தண்ணி அப்படியே நிற்கிறது தூக்கி அவங்கள போட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. மாணவர்கள் யாருமே வெளியில் வரவே முடியாது. வந்து யாரும் வேற பொதுமக்கள்னால் யாராவது கொஞ்சம் பேர் வருவாங்க, மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க பாவம், யாருமே வரல. அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் ஏதோ நிதானம் வந்துச்சு, கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சுது. அப்புறம் நானே ஏந்திரிச்சு, இந்த 2 பையங்களும் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல, கூட இருந்தவங்க அவங்களுக்கும் அடி தான். அவருக்கு ஒருத்தர் தலையில் அடி, இன்னொருத்தருக்கு ரொம்ப கடுமையான அடி. அவர் எந்த பக்கமும் போய் விழுந்தார், இருட்டில் எங்கேயும் தெரியல. அப்புறம் நாங்கள் பக்கத்தில் அப்படியே நான் நடந்து அப்படியே மெதுவாக வந்து இந்த மெயின் கேட்டில் போனால் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்களோ என்னவோ தெரியாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஹாஸ்டலுக்கு பின்புறமாக போய் ஒரு ஒரு சின்ன சுவர் காம்பவுண்ட், அதை தாண்டி அப்படியே போனால் அந்தாண்ட மருத்துவமனை, அதில் போய் நான் வந்து சேர்ந்தேன். அப்போ அந்த ஹாஸ்டல் ஒர்க்கர்ஸ் உள்ளே இருந்தவங்க உங்களை பார்த்து கொஞ்சம் கூட இருந்து அவங்க தான் அழைச்சி போய் ஹாஸ்டலில் அட்மிட் பண்ணாங்க. உள்ள ஹாஸ்டலில் ஒர்க்கர் 1-2 பேர் இருந்தாங்க, அவங்க தான் அட்மிட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு மாதம் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி கடலூரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான், அது வந்து ஃபைனல் இயர் படிக்கிற போது, பிஏ ஃபைனல் இயர் படிக்கிற போது அப்போ வந்து போராடினோம். ஆனால் அதில் வந்து நிர்வாகம் மற்றதெல்லாம் சேர்ந்துட்டு அவ்வளோ பெரிய சம்பவத்தில் நாங்கள் வந்து புகார்லாம் கொடுத்தோம். ஆனால் போலீஸ் வந்து அதை வழக்காக கூட பதிவு பண்ணல, ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. நாங்கள் இதுக்கடையில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து போலீஸில் போய் பார்க்குறோம். கவர்மெண்ட் ஒரு மாதிரி, போலீஸ் ஒரு மாதிரி இருக்கிறது இப்போ மட்டும் இல்லை போல, 72. ஆமாம், அவங்க வந்து எஃப்ஐஆர் கூட போடல, வழக்கு கூட போடல. சரி என்ன வழக்குன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றும் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணலை. அவங்களும் அந்த ஒரு எல்லை வரைக்கும் கிட்டத்தட்ட உயிரே போற அளவுக்கு அடி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தலைபூரா வந்து ஒரே அந்த வடு இருக்கும் தலையிலாம். அதே மாதிரி இந்த ஒரு காலில் வந்து இதால குத்திட்டாங்க. அது ரொம்ப கொடூரமானதுன்னு வச்சுங்களேன். அது அந்த வயசுல நாள் தப்பிச்சோம். அது ஒரு 18-20 வயசுங்கிறனால நம்ம தப்பிச்சோம். அப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து வெளியில வந்து அப்புறம் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தோம். இல்லை, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது உங்க வீட்டில் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? உங்களுக்கு மனதளவில் ஒரு
ஒரு ஒரு அச்சுறுத்தல் மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகலையா? இன்னும் எப்படி எங்க வீரியமா செயல்பட வீட்டுல வந்து முடிஞ்சது? அப்ப வந்து என்னன்னா, ஏன் இது மாதிரி பண்றான்? ஒரு மாதிரி கடுமையா தான் இருந்தாங்க. எங்க அப்பா ரொம்ப கடுமையா கோச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவங்க எல்லாம் அரசியல் ஏன்னா பின்புலம் அவர் இல்லைல்ல. வந்து அரசியல் கிடையாது. அவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். ம், எப்படியாவது என்னை வந்து காவல்துறையில சேர்த்து விடணும்னு சொல்லி கடுமையா முயற்சி பண்ணாரு. ம். நான் காவல்துறைக்கு இதெல்லாம் கூட போயிட்டு வந்தேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட போயிட்டு வந்தேன். பிஏ படிக்கிறப்ப. இன்னைக்கு வரைக்கும் காவலர்களுக்கு எதிராக பேசுறவரை காவல்துறையிலே சேர்த்து விடணும்னு ஆமா. போயிட்டுலாம் வந்தேன். அப்புறம் காவல்துறை நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம இந்த முடிவுக்கு வந்துட்டோம். அவர் அதுக்கு மேலே ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. என்னன்னா எங்கள் குடும்பத்தில் நான் ஒண்டி தான் கல்லூரிக்கே போயிருக்கேன். எங்கள் பல்வேறு குடும்பத்தில் எங்கள் ஒரு பெரிய வட்டாரம் எங்கள் குடும்ப வட்டாரம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இருந்தால் கூட யாருமே அதில் பல்கலைக்கழக பிஏலாம் படிக்கல. முதல் தலைமுறை பட்டதாரி. நாங்கள் தான் அதில். அதனால அவங்க எல்லாரும் சரி இவன் படிக்கிறான் இது போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்பவும் கண்டிக்கவும் இல்லை. ஆனால் நான் செய்கிறது பூரா அவங்க ஏற்றுக்கிட்டதும் இல்லை. இந்த மாதிரி தாக்குதல் வர்ற போது அவங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. எப்படி நம்ம வீட்டு பிள்ளைய அவன் தாக்கலாம் அப்படின்னு அப்புறம் அவங்க கடுமையாக வந்து அவங்கெல்லாம் போய் கடுமையாக வந்து இது பண்ணாங்க. இல்லை எங்களுக்கு தெரியாது, உங்கள் இது எல்லாம் தெரியாது, அவர் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சமூக விரோத இவங்கெல்லாம் ரொம்ப கடுமையாக போய் பேசுனாங்க. இல்லை எங்களுக்கு தெரியாது, உங்கள் வீட்டு பையன் தெரியாது, வேறு யாரோன்னு சொன்னாங்க, நாங்கள் அப்படினால இது பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. சரி, அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். அப்புறம் தான் நான் வந்து மாணவர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு, இதுக்கிடையில் முதல் இந்திய மாணவர் சங்க மாநில மாநாடுங்கிறது திருச்சியில் நடக்குது. அதில் என்னை வந்து மாநில குழு உறுப்பினராக போடுறாங்க. அப்புறம் அடுத்த மாநாடு தஞ்சாவூரில் நடக்குது. அந்த மாநாட்டில் தான் வந்து மாநில தலைவராக என்னை வந்து இது பண்ணாங்க. அதில் கூட தமாஷா பாலசுப்ரமணியம் அப்போ கட்சி செயலாளர் இருந்தார். அவன் தலையில் வெட்டு போட்டு வந்திருக்கான், அவன் தான் தலைவராக அப்படின்னு அந்த மாநாட்டில் சொன்னார். அப்போ நான் குல்லா போட்டுருந்தேன், எம்ஜிஆர் குல்லா மாதிரி. ஓகே. ஏன்னா தலைமுறை மொட்டை அடித்து காயம் இது பண்ணியிருந்ததுனால குல்லா போட்டு தான் அப்போ அவர் வந்து மாநில தலைவராக இது பண்ணார். அப்புறம் அடுத்து அதே பல்கலைக்கழகத்தில் நான் வந்து எம்ஏ ஜாயின் பண்ணேன். எம்ஏ அட்மிஷன் சீக்கிரமாக கொடுக்கல அவங்க. ஆனால் என்னென்னா அதிகமான மதிப்பெண்கள் நான் பெற்றிருந்ததுனால, நல்லா படிக்கக்கூடியவரும். ஆமாம், அதிகமான மதிப்பெண் நான் பெற்றிருந்ததுனால என்னை வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்க எம்ஏ அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியல. ஓகே. இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, எங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டு தான் வைஸ் சான்சலர். ஓகே. நான் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் படித்தேன். அதுவே சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டு போலீஸுக்கு போகணுங்கிறதால தான் அதை எடுக்க வச்சார் எங்கள் அப்பா. ஓகே. யார்ட்டையும் கேட்டுட்டு. எனக்கு என்னன்னா அதுக்கப்புறம் வசதியாக போச்சு. சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் படிக்கிறது கொஞ்சம் அரசியலுக்கு வர்றதுக்கு ஈஸியாக போச்சுன்னு வச்சுங்களேன். எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும். ஆமாம். அப்போ வந்து அவர் வந்து அவர் தான் துணைவேந்தர். அவர் பல நேரத்தில் வந்து ரொம்ப வருத்தப்படுவார். என் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிற பையன் எப்படி பல்கலைக்கழகத்தையே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களேன்னு அவர் வந்து ரொம்ப இதாக பேசுவார். அதனால் நல்லா படிக்கிற பையன் ஏன் வீணா போகிறேன்னு கேட்பார். ரொம்ப கூப்பிட்டு நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை. அப்புறம் எம்ஏ ஜாயின் பண்ணுற போது ரொம்ப முடியாது நாங்கள் அப்புறம் வந்து எங்கள் ஃபேமிலிலாம் கூப்பிட்டு, உங்கள் பையன் இந்த மாதிரிலாம் இருந்தாக்க வந்து சேர்த்துக்க மாட்டோம், நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கலாம் கேட்டாங்க. இல்லைங்க இது மாதிரி இல்லாமல் பார்த்துக்குறோம் எங்கள் பையன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அப்புறம் எம்ஏ சேர்ந்தோம். எம்ஏக்கு பிறகு என்னுடைய அரசியல் வேலை அதிகமாக போச்சு. என்னுடைய மாநில தலைவராக நான் இருந்ததுனால பல்வேறு மாவட்டங்களுக்கு போகிறது, பல போராட்டம், அதனால் ரெகுலராக கல்லூரிக்கு போகிறதுங்கிற இது வந்து குறைஞ்சி போச்சு. அப்புறம் பல்கலைக்கழகத்தில் போராட்டம் அது இதுன்னு வர்றதுனால எம்ஏ முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளில வந்துட்டேன். முழுமையாக முடிக்கல. ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே அவங்களும் என்னை வந்து இது பண்ணிக்கல, பரீட்சை எழுத அனுமதிக்கல. அப்புறம் காரணம் நீங்க அப்படி உறுப்பினராக இருக்கிறதுனால, தலைவராக இருக்கிறதுனால அது ஒரு காரணம். அட்டண்டன்ஸ் இல்லைங்கிற ஒரு காரணத்தை சொல்லி வேறு சிலர்லாம் அனுமதிச்சாங்க அட்டண்டன்ஸ் டெஃபிஷியன்சின்னு. என்ன போய் கேட்ட போது மட்டும் அதை அனுமதிக்கல அவங்க. பின்னணியை புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம். நானும் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகலான்னாங்க. நானும் அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போய் எனக்கு அதுக்கு மேலே படிக்கிற அந்த இதே போயிடுச்சு. அதனால் நானும் அதுக்கு மேலே அவங்ககிட்ட போய் இது பண்ணி போராடி அப்படியெல்லாம் வந்து நான் வந்து செய்யலை. அப்புறம் எம்ஏ முடிஞ்ச பிறகு அப்புறம் வந்து நான் வந்து பல்வேறு இயக்க பணிகளில் ஈடுபட ஆரம்பித்தேன். முழுநேர ஊழியராக செயல்பட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் முழுநேர ஊழியராக வந்தேன். கிட்டத்தட்ட 77 தான் முழுநேர ஊழியராக. ஓகே. இந்த நேரத்தில் தான் 75 எமர்ஜென்சி வந்தது. 75 எமர்ஜென்சி வந்த போதே நாங்கள் வந்து பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே வந்து பல்வேறு போராட்டங்கள் அது இது. இப்போ அப்பப்போ தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் சில நாட்கள். ஆமாம், அந்த இதில் தான் வந்து
காதல் திருமணத்துக்கு காரணமா அமைஞ்சது. அந்த சிதம்பரத்தில் இருக்கிற காவல்துறை டிஎஸ்பி ஜோசப்னு இருந்தார். அவரும் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் தான். இந்த மாதிரி மாவட்டத்தில் இன்னும் நேரம் பிடிக்கணுங்கிற போது என்னையும் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு அவங்க வந்து இது பண்ணாங்க. எமர்ஜென்சியில் 76 தான் இங்கே தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி 76 தான் வந்தது. எஸ். அதனால் என்ன அரெஸ்ட் பண்ண சொன்ன பிறகு அப்புறம் கட்சியில் முடிவு பண்ணி இல்லை நீங்கள் ஓப்பனாக இருக்க வேண்டாம், நீங்கள் வந்து தலைமறைவாக போயிடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் நான் நெய்வேலியில் தான் போய் அப்போ என்ன அப்போ வந்து அந்த பீரியட் எப்படி சார் இருக்கும்? கொஞ்சம் இப்ப இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அந்த எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, எப்படி இருந்துச்சு? நீங்க அப்ப வந்து தலைமறைவு எமர்ஜென்சி பீரியட் வந்து திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் எமர்ஜென்சியினுடைய முழு இது இங்கே தமிழ்நாட்டில் தெரியல. திமுக ஆட்சியை கலைச்சி 76 ஜனவரி 26 ஏதோ ஒரு தேதியில் தான் கலைச்சாங்க. டிசம்பர் 20 ஜனவரி 26 கலைச்சாங்க. கலைச்ச பிறகு ரொம்ப மோசமா நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் ராணுவ ஊர்வலம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ராணுவ ஆர்மியை கொண்டு வந்து எல்லா டவுன்லயும், அதுலயும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு இந்த இடமாச்சா, அங்க பெரிய ராணுவ ஊர்வலம் விட்டு அந்த வேனை இங்கனி ஆட்டி ஜனங்களை பூரா டெரரைஸ் பண்ணிட்டாங்க. யாரும் எதுவும் அச்சத்தோடயே தான் வாழ்ற மாதிரி. ஆமா ஆமா ஆமா, யாரும் எதுவும் பேச முடியாது. எங்க பார்த்தாலும் போலீஸ் இது ராணுவ முகாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டெரரைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பத்திரிகையில் செய்தி வராது, ரேடியோவில் செய்தி வராது, தலைவர்களை பூரா கைது பண்ணிட்டாங்க. இந்த சம்பவம் 76 எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ற அன்னைக்கு நாங்கள் வந்து நெல்லிக்குப்பத்தில் இருக்கோம். நெல்லிக்குப்பத்தில் எங்கள் சர்க்கரை ஆலை சங்கத்தினுடைய கட்டிட திறப்பு விழா. அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பி ராமமூர்த்தியும் விபி சிந்தன் வந்திருக்கிறாரு. சி கோவிந்தராஜன் தான் ஏற்பாடு பண்ணுறாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபோன் வருது, இது மாதிரி எமர்ஜென்சி ஆட்சியை கலைச்சாச்சு, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு. அங்கேருந்தே விபிசி தலைமறைவு ஆகிட்டாரு, அங்கேருந்தே சி கோவிந்தராஜன் தலைமறைவு ஆகிட்டாரு. அங்கேயே என்னையும் வந்து தலைவர்கள் வந்து நீங்கள் வெளியில் உடனே எங்கேயாவது போயிடுங்க, இன்னைக்கு நைட்டு 2 நாள் நைட்டு எங்கேயாவது போயிடுங்க, அப்புறம் நம்ம செய்தி அனுப்புகிறோம். நம்ம உடனே வேறு அங்கேயே இருக்கிற வேறு பல சோழர் வீட்டுக்கு போயிட்டோம், தலைமறைவாயிட்டோம். அதுக்கப்புறம் 1 வருஷம் எமர்ஜென்சி திரும்ப ரிவோக் பண்ணுற வரைக்கும் நம்ம தலைமறைவாக தான் எங்கே போனாலும் வந்தாலும், நாட்டில் போகிறது, பகலில் பூரா எங்கேயா இருக்கிறது. அப்போ என்ன ஒரு வாய்ப்புன்னா, என்ன அந்த அளவுக்கு யாருக்கும் பெருசாக தெரியாது. மாணவர் தலைவர் மாணவர் தலைவராக தானே, அப்புறம் கட்சியினுடைய ஆரம்பம் தானே, ஒன்றும் பெரிய தலைவர்களாக இருந்ததுனால உங்களை அவ்வளவா அறிமுகமான இது இல்லை. ஓகே. அதனால என்னை பெருசாக அவங்க தேடி கண்டுபிடிக்க முடியல. இப்போ இவங்கெல்லாம் வந்து சி கோவிந்தராஜன் அவங்கெல்லாம் வந்து வெளியிலேயே வராமல் தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து இதாக இல்லை, ராமஜாவுடைய மூவ்மெண்ட்டு போகிறது வர மாதிரி இருந்தேன். அந்த அளவுக்கு நான் ஒரு முக்கியமான ஆளாகவும் அவங்க நினைக்கல. ரெண்டாவது என்ன யாரும் அடையாளமும் தெரியாததுனால நான் வந்து அப்படி தலைமறைவாக அப்படி 1 வருஷம். எவ்வளோ நாள் அப்படி தலைமறைவாக இருந்தீங்க? எவ்வளோ? அதான் 1 இயர். அந்த ஒரு 9 மாதம் 10 மாதம் இருக்கும். ஓகே. இந்த எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் டிக்ளேர் பண்ணலேருந்து அடுத்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணி எமர்ஜென்சி இல்லை அப்படின்னு அறிவிக்கிற வரைக்கும் நம்ம இதாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து தேர்தல் பணியெல்லாம் ஆட்டினோம். அது ஒரு முக்கியமான, நிறையா அப்போல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா பகல் பூரா எங்கேயும் போக முடியாது, நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆகவே இந்த அடிப்படையில் நான் அந்த கடலூர் மாவட்டத்தில் ஒரு யங்ஸ்டருங்கிற முறையில் ஒரு துடிப்பாக நம்ம வந்து வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம். இந்த கடையில் நிறைய தொழிற்சங்க போராட்டம், விவசாய போராட்டம், இதிலெல்லாம் நம்ம நிறையா போய் கலந்துக்கிறேன். அந்த மாதிரி நம்ம வந்து இருந்தோம். எமர்ஜென்சி பீரியட்ல டிஎம்கே டீல் பண்ண விதங்கிறது ரொம்ப அடக்குமுறை எதிர்க்கிற மாதிரி. அதிகமான அடக்குமுறைக்கு திமுக தான் உள்ளாச்சு. சிபிஎம் திமுக தான் அதிகமான அடக்குமுறைக்கு உள்ளாங்க. திமுகவில் சிதம்பரத்தில் இருந்த பொன் சொக்கலிங்கத்தெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ரொம்ப கடுமையான, அவர் சட்டமன்ற உறுப்பினர் வேறு. அது மாதிரி தமிழ்நாடு பூரா சிறைச்சாலைகளில் ரொம்ப கொடூரமான அடக்குமுறை கொண்டு போய் யாராக இருந்தாலும் அடித்து உரிச்சு எடுத்துட்டாங்க. அதாவது அவங்க வெளியில் வந்து எதையுமே பேச முடியாது, பேசக்கூடாது, அரசியலில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடூரமாக நடத்துனாங்க எமர்ஜென்சியில். ஓகே. கைது பண்ணவங்க எல்லாரையுமே, மூத்தவரா இளைஞராங்கிறது எல்லாரையுமே அப்படி கொடூரமாக அடக்கு பண்ணது பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும். அப்போ உள்ள நமக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. பின்னாடி வந்து ஒவ்வொருத்தரும் அதை சொல்கிற போது, கூட்டங்களில் பேசுகிற போது, பத்திரிகையில் அது வந்து அவ்வளோ அடக்குமுறையெல்லாம் நடந்தது. அப்புறம் அடக்குமுறை எமர்ஜென்சி ஆகி நான் வந்து வெளிநாடு இருந்தேன். இந்த சூழ்நிலை நெய்வேலியில் தங்கியிருக்கிற போது தான் என்னுடைய துணைவியார் வந்து அங்கே இருக்கிற
கட்சியினுடைய செயலாளர் ரத்ன சபாபதினு அவர் வீட்டில் 1-2 நாள் தங்கி அவங்களும் கட்சி பணியாற்றுறவங்க. அவங்களும் கட்சி பணி மார்சங்க பணி ரொம்ப நாள் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு எனக்கும் ஒரு பரிச்சயம் ஏற்பட்டு ஒருத்தர் விரும்புகிற மாதிரி நிலைமை என்பது வந்தது. அப்போ 76 இதெல்லாம் முடிஞ்ச பிறகு 77 மார்ச் ஏப்ரல்லையே நாங்கள் வந்து திருமணம் செய்ய முடிவு பண்ணி தள்ளி போனுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது திருமணத்தை நாங்கள் வந்து முடிவு பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் தான் அந்த வடலூரில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து ஒரு பெரிய அடிதடி ஆகி எங்களெல்லாம் கைது பண்ணி ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. ஓகே. அதனால் கல்யாணத்தை அந்த தேதியில் நடத்த முடியல. அப்புறம் வழக்கமான ஒரு 15-20 நாள் கழித்து ஜாமீனில் வந்து அப்புறம் கண்டிஷன் பெயிலில் வேறு போட்டாங்க. ஒரு 15 பேரை கண்டிஷன் பெயிலில் போட்டாங்க. அப்புறம் கண்டிஷன் பெயிலெலாம் முடிஞ்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் ஜூலை மாதம்தான் திரும்ப என்னுடைய திருமணமே நெய்வேலியே நடந்தது. அதுவும் ஒரு சாதி மறுப்பு. எங்களுடைய துணைவியாருடைய அப்பா அம்மாவும் ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. இது நாங்களும் சாதி மறுப்பு திருமணம், பசங்களும் சாதி மறுப்பு திருமணம். ஆமாம். அதனால எங்க வீட்டில் அது ஒன்றும் பெருசாக எதுக்கலை. ஆனால் எங்கள் அப்பா வந்து திருமணத்துக்கு வரல. மற்ற எல்லா உறவினர்களும் வந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவர் தான் எங்கள் குடும்பத்தை, ஏன்னா கட்சியில் வந்து கொடுக்குற அலவன்ஸை வச்செல்லாம் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போல்லாம் 150 ரூபா தான் அலவன்ஸு கட்சியில். இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வாடகை கொடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தான் எங்கள் குடும்பத்தை கடைசி வரைக்கும் பாதுகாத்தார். எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து சிதம்பரம் டவுன்லேயே, நான் அங்கேருந்து வர முடியாதனால டவுன்லேயே வீடு வாங்கி கொடுத்து அவர் தான் கடைசி வரைக்கும் அதெல்லாம் செஞ்சார். பட் கல்யாணத்தில் மட்டும் அவருக்கு என்னன்னா, இந்த மாதிரி இந்த நானாக பார்த்து கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு எங்கள் துணைவியார் பேரில் ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். அதுக்கப்புறம் இறக்குற போதெல்லாம் அவங்க தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. பொதுவாகவே எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே வந்து இந்த சாதிய இது இருக்காது. ஒரு அந்த பழக்கம். எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இராணுவத்துக்கு போனது. எங்கள் குடும்பம் வந்து வட இந்தியாவில் பல மாநிலங்களில், இமாச்சல் போன்ற இடங்களில் எல்லாம் நீண்ட நாள் இருந்ததுனால ஒரு 7-8 வருஷம் அங்கே இருந்தாங்க. நான் ஒரு 5 வயசு இருக்க போது தான் இங்கே வந்தாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் அந்த சாதி அதெல்லாம் வந்து பெரிய இதெல்லாம் இருக்காது. அப்பாவோட போலீஸ் ஆக்கணுங்கிற ஒரு எண்ணம் மாதிரி அது மட்டும் நிறைவேறல. அப்ப என்ன சொன்னார் அதுக்கெல்லாம்? இல்லை, அது அவர் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வருத்தப்பட்டார். பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்சி இதெல்லாம் ஈடுபட்டு ஒரு பொதுவான அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு. மகிழ்ச்சி. பரவாயில்ல, ஒரு பொருத்தமான இதில் நல்ல நிலையில் தான் நம்ம போயிட்டு அவர் ரொம்ப பெருமையாக தான் பேசினார் எல்லாத்தையும். இந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டது, அவங்களும் கட்சியில் இருக்கிறது, 2 பேரும் கட்சியில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது, அவர் ரொம்ப பெருமையாக தான் பேசினார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றும் வருத்தமே கிடையாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் வருத்தப்பட்டார், நம்ம நினைக்க நடக்கலேன்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பின்னாடி வந்து 4 சிஸ்டர்ஸு. 4 சிஸ்டர்ஸையும் எப்படி பார்க்கறது, போகிறது வர்றதுங்கிறது. வேலைக்கு போனால் ஒரு ஊதியம் வரும், அதை வச்சு பண்ணிடலாம்னு நினைச்சார். ஆனால் கடைசி வரைக்கும் எல்லா திருமணத்தையும் அவர் தான் செஞ்சு வச்சார். நான் வந்து திருமணத்துக்கு போயிட்டு வருவனை தவிர நம்ம ஒன்றும் அந்த திருமணத்தை ஏற்பாடுலாம் ஒன்றும் பண்ண. அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? அது ஒரு வீட்டில் ஒரு ஆண் மகனா அதை செய்யணுங்கிற ஒரு கடமை இருக்கும். பட் நம்ம கட்சி பணிகள், ஊதியம் குறைவாக வருது, இந்த கல்யாணங்கள்லாம் நடத்தணுங்கிற எண்ணமும் இருக்கும், அப்பாவே பார்த்துட்டு இருக்காருங்கிற போது எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? பொருளாதார விஷயங்கள நம்ம தான் பொருளாதார இதில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வழியே இல்லையே. எங்களுக்கே பொருளாதார உதவி அவர் தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கூட மாட இருந்து கல்யாண வேலைகளை செய்வோம், அவ்வளோதான். மற்ற 4 சிஸ்டருக்கும் கல்யாணம் பண்ணி அவர் தான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சார். கடைசி வரைக்கும் அவர் ஏர்ன் பண்ணிக்கிட்டே ஒரு பால் சொசைட்டி தலைவராக இருந்தார். அதில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த மாவட்டத்தில் வந்து நிறைய பால் சொசைட்டி அமைக்கிறதுக்கு இவங்க தான் கேரண்டி சொசைட்டியாக இருந்தாங்க பேங்க்கில். ஸோ அது பேங்க்கில் மற்றதில் இவங்க நல்ல ஒரு செல்வாக்கு இருந்தது அவங்களுக்கு. நிறைய இடங்களில், அதுவும் குறிப்பாக ஆதி திராவிட மக்கள் வாழக்கூடிய இடங்களில் அந்த சொசைட்டியை ஃபார்ம் பண்ணதில் அவருக்கு பெரிய ரோல் உண்டு. புரிஞ்சுக்கிட்டு ஒரு 30-40 கிராமங்கள். ஓகே. எமர்ஜென்சிக்கு பின்னாடி, திருமணத்திற்கு பின்னாடி உங்களுடைய அரசு? அப்புறம் திருமணத்துக்கு பின்னாடி நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே சிதம்பரத்தில் கட்சி செயலாளராக, ஒரு தாலுக்கா செயலாளராக முதல்ல நீண்ட காலம் பணியாற்றினேன். அந்த நேரத்தில் நிறைய விவசாய தொழிலாளர் பிரச்சனை, போராட்டங்கள் மற்றதுங்கிறது, கூலி உயர்வு போராட்டம் ரொம்ப மும்முரமாக நடக்காம 77, 78, 79 பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நடக்கும். ஒரு 4 அணா கூலி உயர்வு வாங்குறதுக்கு, 2 அணா கூலி உயர்வு வாங்குறதுக்கு பெரிய போராட்டம்லாம் நடக்கும். பெரிய முஸ்லீம் நடக்கும், போலீஸ் வரும், வெளியாட்கள் வருவாங்க, அப்புறம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கும், கலெக்டர் வருவார், ஆர்டிஓ வருவார்,
கம்ப்ளீட்டாக போலீஸ் வந்து இது இப்படி வந்து ஒரு 2-3 வருஷம் கூலி உயர்வு போராட்டங்கள் பெரிய அளவுக்கு நடந்து அதில் விவசாய தொழிலாளி ஏழை பெரும்போது பட்டியல் இனத்தை சார்ந்தவங்க தான் விவசாய தொழிலாளியாக இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் வந்து வாங்கி அந்த போராட்டத்தில் நம்ம இருந்தோம். கட்சி நம்ம உறுதியாக அந்த அப்போ தான் எனக்கும் இளைய பெருமாளுக்கும் ரொம்ப நெருக்கம் வந்தது. அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் வந்து விவசாய தொழிலாளி தலித்து மக்களுக்காக கூடவே நின்றவர். உண்மையிலே ரொம்ப பெருமைப்படத்தக்க தலைவர் அவர். கூச்ச நாச்சம் கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப உறுதியா வந்து விவசாய தொழிலாளி தலித் மக்கள் பக்கத்துல நிற்பாரு. அவருக்கு என்ன பெருமைனா, இந்த மாதிரி கட்சி நீங்கள்லாம் வந்து இது மாதிரி படுறீங்களே, உங்களெல்லாம் பார்க்குற போது எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்குன்னு அவர் ரொம்ப ரொம்ப பாராட்டுவார், ரொம்ப இது பண்ணுவார். ஏன்னா அந்த பேச்சுவார்த்தையில் ரொம்ப முரண்பாடாக வரும். இந்த பக்கம் விவசாய தொழிலாளி பிரதிநிதி, இந்த பக்கம் மிராஸ்தார் பிரதிநிதி, அதில் பல முக்கியமான விஐபி தலைவர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் நடக்கும். அதெல்லாம் விட்டு கொடுக்காம பேசுறது அவருக்கு ரொம்ப இதாக இருக்கும். எங்கள் கட்சியில் டிஆர் விஸ்வநாதன் வந்தாரப்ப அவர் தான் அப்போ தலைவர், நான் கூட இருப்பேன். அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறது அவருக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் மீது சில வழக்குகள்லாம் வந்தபோது நாங்கள் தான் கூட இருந்து அவரை காப்பாற்றணும். இளைய பெருமாள் மீது வழக்கு போட்டு அவரை கைது பண்ண முயற்சி பண்ண போதெல்லாம் நாங்கள் வந்து இங்கே எம் வெங்கட்ராமன் இருந்தார், வி வெங்கட்ராமன் அவரோட எல்லாம் பண்ணி, அதனால எங்கள் பேரில் எப்பயுமே ஒரு அட்டாச்மெண்ட் அவருக்கு உண்டு. அந்த மாதிரி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு நான் வந்து மாவட்ட விவசாய சங்க தலைவராக பொறுப்பேற்றேன். மாவட்ட விவசாய சங்க தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அப்போ வந்து தென்னார்காடு மாவட்டங்கிறது ஒன்றா இருந்தது. அதாவது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் 3 மாவட்டமும் சேர்ந்து ஒரே மாவட்டமாக இருந்தது. அது கிட்டத்தட்ட கல்வராயன் மலை பூரா அப்போ தான் வந்து இருந்தது. அப்போது கல்வராயன் மலையில் வந்து எங்கள் தோழர் பாஷா ஜான் வந்து அந்த ஆதிவாசி பழங்குடி மக்களுக்காக ரொம்ப பெரிய போராட்டத்தை நடத்தியிருந்தார். அப்போ விவசாய சங்க தலைவருங்கிற போல நான் போய் அங்கே தங்கி அங்கே வந்து அங்கெல்லாம் ரோட்டில் நடக்கிறதே கஷ்டம். நம்மளால் இப்போல்லாம் என்னால் நடக்க முடியாது. அது ஒரு செங்குத்தா மலை இருக்கும், அல்லது இந்த பக்கம் பள்ளம் இருக்கும், அந்த ஒட்டு ரோட்டில் நடந்து போகணும். அதெல்லாம் இப்போ நம்மளால் நடக்க முடியும். இந்த வயசில் நடக்க முடியாது. அந்த வயசில் நம்ம நடந்து போகணும், நடந்து தான் போக முடியும். பஸ்ஸுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது. 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கூட நடந்து தான் போகணும். அப்படி தான் நடந்து போய் அந்த பழங்குடி மக்களுக்காக அங்கே வனத்துறை அதிகாரிகள் ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க. முதல்ல எங்கள் போராட்டமே வெள்ளிமலையில் இருந்த காவல் நிலையத்தை அப்புறப்படுத்தணும் தான் எங்களுடைய போராட்டமே. காவல் நிலையத்தை அப்புறப்படுத்தணும். ஆமாம், அந்த அளவுக்கு கொடுமை பண்ண, அந்த அளவுக்கு கொடுமை பண்ணுவாங்க. அப்புறம் வேற வழி இல்லாமல் போலீஸ் எடுத்துட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து அந்த வெள்ளிமலையில் வனத்துறை இவங்களும் சேர்ந்து பெண்களை ரொம்ப தாரமாக இது பண்ணுவாங்க. இளம் பெண்கள் ஒருத்தரை கூட விட மாட்டாங்க. அதே மாதிரி ஆடு மேய்ஞ்சுது மாடு மேய்ஞ்சுதுன்னா 10,000 15,000 அபராதம் போடுவாங்க. திடீர்னு ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப இது நடத்துவாங்க. நீங்கள் மரத்தை வெட்டிட்டு போவாங்க. ஏதாவது மிஞ்சி பேசுனா கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணும். இப்படி ஒரு கிட்டத்தட்ட அது என்ன பண்ணுறது, ஒரு அந்நிய ஆட்சி நடக்கிற போது எப்படி இருக்குமோ அப்படி தான் நடந்தது. அந்த கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய அந்த அதெல்லாம் எதிர்த்து நம்ம வந்து போராடணும். அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 நேரங்களில் பாம்பு கடிக்கிற மாதிரி சூழல் வந்து நல்ல வேளை மிராக்குலஸாக நான் தப்பிச்சுட்டேன். ஏன்னா ஒரு இடத்துல படுத்திருக்கிற போது எங்கள் மேலேயே பாம்பு ஏறி போகுது. வந்து ஆபத்தான சூழல். ஆமாம், அங்கே அதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு ரொம்ப நேச்சுரல். அதெல்லாம் என்னடா என்னமோ போகுதுன்னு பார்த்தா ராத்திரி 12-1 மணிக்கு அங்கே ஒன்றும் கரண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, பாம்பு பக்கத்துலேயே போகுது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நல்ல வேலை, ஐயோ நினச்சாலே பல்லாதான். அதெல்லாம் நம்ம தப்பிச்சு அப்புறம் வந்து அந்த கல்வராயன் மலை மக்களுக்கு நல்ல இதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அந்த மக்களுக்கு இப்போ கூட நீண்ட கால போராட்டம் நடத்தி இப்போ தான் அந்த மக்களுக்கு வன உரிமை சட்டத்தின் கீழே அன்னைக்கு துவங்கின அந்த போராட்டம் இப்போ தான் ஓரளவுக்கு வெற்றி பெற்று 2-3 பேருக்கு நில பட்டாக்கள்லாம் இப்போ தான் கொடுத்துருக்காங்க அந்த போராட்டங்களுடைய விளைவாக. இப்படி அதே மாதிரி போராடும் போது நீங்க நினைச்சது இல்லை அந்த மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பெற்றுக் கொடுக்கும் போது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இல்லை, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உண்மையிலே நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு நம்ம உரிமைகளை வாங்கி கொடுக்குற போது, அதிகாரிகள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்கள்கிட்ட வந்து சில சலுகை வாங்கி கொடுக்குற போது ரொம்ப நமக்கு உற்சாகமாக இருக்கும், பெருமையாக இருக்கும். அவ்வளோ அது மாதிரி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு வந்து அந்த ஜனங்க மகிழ்வோடு திரும்பி போகிற போது மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் அது மாதிரி அந்த மாவட்டம் முழுவதும் இருக்கிற கரும்பு விவசாயிகள் சங்கம், கரும்பு விவசாயிகள் மற்றவங்களுக்காக, அதே மாதிரி மற்ற இதர பகுதி விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளிகளுக்காக போராடணும்.
அப்புறம் வந்து 82ல் எங்களுடைய கட்சியினுடைய மாநாடு அங்கே நடந்தது. அந்த மாநாட்டில் கட்சியினுடைய மாநில குழு நாங்கள் தான் நடத்துவோம் அந்த மாநாட்டை, கட்சியுடைய மாநாட்டை. அந்த மாநாட்டில் நான் வந்து கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினருக்கு தேர்ந்தெடுத்தேன். அப்போ எனக்கு வயசு நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகமாக 28, 29 தான் இருக்கும். 30 வயசுக்குள்ள மாநில குழு. ஆமாம், அதெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு என்னன்னா நம்ம எங்கள் தலைவர்கள் வந்து ரொம்ப இதாக இருந்தாங்க. குறிப்பாக வந்து பாலசுப்ரமணியம், தோழர் பி. ராமமூர்த்தி என்னோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். ஏன்னா இந்த இளம் இதில் வந்து மாணவராக இருந்து இந்த மாதிரி வர்றவங்க நிறைய பேர் வர்றபோது அவங்க பேர்லாம் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க, ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க. எந்த நேரத்தில் போனாலும் பார்க்கலாம், பேசலாம், அறிவுரை வாங்கலாங்கிற மாதிரி அப்படிலாம் இருந்தாங்க. நல்ல சீமன் அது மாதிரி இதாக இருந்தார். எந்த மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர் கோவிந்தராஜன் அவங்களாம் ரொம்ப, நயனா ராமசாமி, அவங்களாம் ரொம்ப இதாக இருந்தாங்க. அப்போது தான் அந்த மாநாட்டில் 82ல் மாநில குழு உறுப்பினராக நாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அப்புறம் அந்த மாவட்டத்தில் தான் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தோம். 89ல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக நான் வந்து வந்தேன். ஒன்றுபட்ட மாவட்டத்துக்கு தென்னார்காடு அந்த கல்வராயன் மலையிலேருந்து இந்த பக்கம் ஆரணி வரைக்கும் இருக்கும் அது. அப்புறம் வந்து அந்த தென்னார்காடு மாவட்டத்தில் ஈடுபட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலம் அங்கே வந்து நம்ம வந்து மாவட்ட செயலாளராக பணியாற்றினேன். அந்த காலத்துல தான் அந்த நேரத்தில் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து ஓய்வின்றி கடுமையாக போராடி இருக்கோம். குறிப்பாக வந்து என்னவோ தெரில, இது ஒரு காவல்துறையினுடைய அராஜகத்தை எதிர்த்து ஒரு தொடர் போராட்டம் நடத்துகிற மாதிரி ஒரு சூழல் என்பது அங்கே வந்து போச்சு. அது முதல்ல அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் நந்தகோபாலுங்கிற கைது பண்ணிட்டு போய் அவருடைய மனைவியை அடித்து சித்திரவதை பண்ணி அவருக்கு பாலியல் கொடுமையை இழைச்சி, அதே மாதிரி அந்த நந்தகோபாலை தட்டி கதறுகிற போது அவரை அடித்து சத்த பிறகு அவரை அடித்து தூக்கு மாட்டினது. இந்த சம்பவம் வந்து நடந்து அதை எப்படியாவது போலீஸ் மறைக்கணும்னு இது பண்ணிட்டாங்க. எப்படியாவது மறைக்கணும்னு இது பண்ணுற போது அப்புறம் நாங்கள் தான் அந்த பிரச்சனையில் தலையிட்டோம். தலையிட்டு அந்த அவருடைய மனைவியும் எங்களுடைய பாதுகாப்புலேயே கிட்டத்தட்ட 7-8 வருஷம் வச்சுருந்தோம். எங்களுடைய பாதுகாப்புலேயே, கட்சியினுடைய பாதுகாப்பில் சென்னையில். ஏன்னா அவங்களுக்கு வேறு யாருமே உற்றார் உறவினர்லாம் இல்லை. அப்படியே இருக்கிறவங்க கூட காவல் நிலையத்தை எதிர்த்து இப்படி இருந்த அளவுக்கு வர்றதுக்கு ரொம்ப அச்சப்பட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இந்த பெண் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இதை ஏற்றுக்க மாட்டேன். சரி, நீங்கள் அங்கே தான் பார்க்கணும், ஒரு அடித்தட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அந்த உறுதி இருக்கு பாருங்க, அது வந்து வேறு பலருக்கு இருக்க மாட்டேங்குது. நாங்கள் பல பேரை பார்த்துருக்கோம். ரொம்ப வசதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்ட போது நம்ம போய் பேசினா கூட அவங்க வந்து சரிங்க விடுங்க காம்ப்ரமைஸ் ஆகிடும் அப்படின்னு என்னங்கிறாங்க. பட் இந்த பெண் வந்து உறுதியாக வந்து 15-16 வருஷம் அந்த வழக்கு நடந்த வரைக்கும் உறுதியாக இருந்தாங்கல்ல. உச்சநீதிமன்றத்தில் 92-93 அது நடந்தது. அநேகமாக 2016-19 தான் அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு வந்தது. அது வரைக்கும் அவங்க வந்து அந்த வழக்கை நாங்கள் தான் தொடர்ந்து நடத்தினோம். அது வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்குச்சு. அநேகமாக தமிழ்நாட்டில் முதல்ல காவல் நிலையத்தை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு வந்து தண்டனை கொடுத்து, சிங்காரவேலுங்கிற ஜட்ஜி தான் ரொம்ப நல்ல ஜட்ஜி. அவர் எல்லாருமே சொன்னாங்க ஜட்ஜி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவார், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, போலீஸோட இது பண்ணுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்து இதை சொன்னார். அதில் வந்து என் பேர்லேயும் எங்களுடைய துணைவியார் பேர்லேயும் அவங்களுடைய சார்ஜே என்னன்னா, இது வந்து நடக்காத சம்பவத்தை இவங்க வந்து இட்டு கட்டி நடத்தி இது மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. இதுதானே ஜெய்பீம் படத்துல அது அடுத்தது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து அவங்க போட்ட எல்லா இதுலேயும் வந்து ஏற்கனவே எங்கள் பேரில் ஒரு வழக்கு போட்டாங்க. ஒரு வெள்ளம் கடுமையாக வந்தது போது நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அப்போ அந்த மக்கள் வந்து அங்கே வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜெயமோகன் ஒரு எஸ்ஐ அங்கே வந்தார். அப்போ என்னென்னா, அது யாரோ வந்து இந்த ஒரு ரோடு குறுக்க தண்ணி போகுது, அதை கடந்து வரணும்னா வாகனம் கடந்து வரணும். அப்போ அந்த வாகனத்தை கடந்து வர்றவங்க நாங்கள் தள்ளி விடணும்னா 5 ரூபா 10 ரூபா பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அது அவங்களாம் மனமும் தான் கொடுக்குறாங்க. இது ஏதோ போலீஸு தெரிஞ்சு நாங்கள் வந்து இங்கே என்னமோ அவங்க வந்து செக் போஸ்ட் வச்சுக்கிட்டு பணம் வச்சு போட்டாங்க யாரோ போய் சொல்ல. அவர் அங்கேருந்து வர அந்த நேரம் பார்த்து வெள்ளத்தை எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் அங்கே போய் ஒரு 50 பேர் நாங்கள் நிற்க, இவர் வந்து யார் பணம் வாங்கினா என்ன பணம் வாங்கினாலும் வந்து பொதுமக்களை பூந்து அடிக்க,
நாங்கள் வந்து ஏன் சார் நீங்கள் மட்டும் வெள்ளத்தில் அவன் வந்து நிற்கிறான், ஊடுகள்லாம் முதல்ல ரோட்டில் வந்து நிற்கிறாங்க, நீங்கள் அவங்கள போய் அடிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா அவர் எங்ககிட்ட சவடால் பேச இல்லை எங்கள் 2 பேருக்குள்ளே தள்ளுமுள்ள ஆகி போச்சு. அப்போ உடனே அவர் வந்து உடனே போலீஸ் அடிச்சுட்டாங்கன்னு ஒரே பரபரப்பாகி மேலேருந்து எஸ்பி எல்லாம் கூப்பிட்டு உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை ஒரு 10-12 பேரை எஃப்ஐஆர் போட்டு அப்பயே கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கும் போலீஸுக்கும் ஒன்றும் தகராறுக்கு இதே இல்லை. அவர் வந்து பொதுமக்களை ஏங்க வெள்ளம் இப்படி பாதிக்கிற போது நீங்கள் ஏங்க அவங்கள போந்து அடிக்கிறீங்க, நீங்கள் வந்து மிரட்டுறீங்க, எல்லாம் வீடெல்லாம் இழந்து போய் அவங்களாம் ரோட்டில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டது தான். இங்கே நீங்கள் என்ன பெரிய இது வந்து பேசுறீங்கன்னு அவர் எங்ககிட்ட பேச நாங்கள் அவர்கிட்ட பேச ஒரு தள்ளுமுள்ளு அடிதடி ஆகிப்போச்சு. அப்போ அந்த வழக்கில் நாங்கள் வந்து அரெஸ்ட் ஆகி கண்டிஷன் பெயிலாம் இருந்துன்னா போலீஸ் அடிச்சிட்டோம்னா சும்மா விடுவாங்களா? அது 90 நாள் ஆச்சு அந்த வழக்கில் எனக்கு ஜாமீன் கிடைக்கும். திருநாட்சிவன் வழக்கு 90 நாளைக்கு மேலே ஜாமீன் கிடைக்கல. அப்புறம் அதுக்கு மேலே வேறு கண்டிஷன் பெயில் வேறு வேறு ஊரில் தஞ்சாவூர்லலாம் கண்டிஷன் பெயில் ரொம்ப நாள். அப்புறம் தான் ஒரு ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு, 3-4 மாதம் ஆகிடுச்சு நாங்கள் திரும்ப வர்றதுக்கு. அந்த வழக்கில் இவர் பேரில் போட்டதுனால தான் இவர் போலீஸ் பேரில் மோட்டிவில் வந்து இதெல்லாம் செய்கிறாருன்னு அவர் வந்து சொன்னார். ஓகே. ஆனால் சிங்காரவேலு அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே எழுதினார், இது மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க, அது உண்மை இல்லை, அது அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். பட் எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக அவங்க வந்து இவ்வளோ தைரியமாக செஞ்சுருக்கிறது பாராட்டுக்குரியது அப்படின்னு தான் அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதினார். அப்படியே அப்போ அதுக்கு மேலே ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு வந்தாங்க, ஹைகோர்ட்டில் கேஸ் நடத்தணும். அதுக்கு மேலே கவர்மெண்ட் வந்து ஒரு என்கொயரி கமிஷன் நடத்துனாங்க. அந்த என்கொயரி கமிஷன்லேயும் நாங்கள் வந்து இது பண்ணோம். அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்சநீதிமன்றத்துக்கும் நம்ம வந்து போனோம். கடைசியாக வந்து அது வழக்கை பற்றி பேசணும்னா நம்ம நிறைய பேசலாம். அதில் வந்து நான் எங்களுடைய இது என்னென்னா நந்தகோபாலை வந்து அவங்க சூசைடுன்னு தான் முடிவு பண்ணாங்க. ஆர்த்திகா சரண் தான் விசாரணை அதிகாரியாக இருந்தாங்க அப்போ ஐபிஎஸ். நாங்கள் ஹைகோர்ட்டில் போட்டு லாதிகா சரணை தான் அவங்க வந்து நடந்ததெல்லாம் உண்மை தான், ஆனால் அது நந்தகோபால் டெத்து மட்டும் சூசைடு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நாங்கள் அது ஏற்கலை. அப்புறம் வந்து கடலூர் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டோம், ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டோம், எல்லாமே சூசைடுன்னு சொன்னாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடலாமான்னு பார்த்தோம். ஆனால் இது ரொம்ப வருஷம் ஆகி இப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே வழக்கே முடிஞ்சிடும், காலமே முடிஞ்சிடும். அது கடைசியில் வழக்குக்கு பாதிக்குமோ அதோட நாங்கள் விட்டோம் அதை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்தபோது அந்த ஜட்ஜிகள் சொன்னாங்க, சந்திரசூட் 2 பேர் இந்த வழக்கை விசாரித்தவங்க, இது வந்து கீழமை நீதிமன்றம் இதை வந்து கொலை வழக்காக தான் மாற்றிருக்கணும், இது வந்து சூசைட் கிடையாது, கொலை வழக்காக தான் மாற்றிருக்கணும். ஆனால் கீழமை நீதிமன்றம் அதை செய்யாத போது, வழக்கு அது மாதிரி எங்களுக்கு வராத போது எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அந்த கன்விக்ஷனை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி உச்சநீதிமன்றம் தீர்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மாபுரம் காவல் நிலையத்தில் இந்த மாதிரி ராஜா கண்ணு அவர் வந்து ஏதோ ஒரு வசதி படைச்ச ஒரு வீட்டில் நகை திருட்டு போச்சுன்னு சொல்லி அவருக்கும் சம்மந்தமே இல்லை, இவரை பிடிச்சிட்டு இவரை போய் தேட, அவர் எங்கேயோ ஓடி போவ, அவருடைய மனைவி மக்கள் எல்லாரும் கொண்டு வந்து போட்டு அடிக்க ரொம்ப கேவலமாக நடத்தினாங்க. படத்திலேயே அந்த காட்சிகளை பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப அதாவது நீங்கள் வந்து ராஜா கண்ணை பிடிச்சிட்டு வந்து ராஜா கண்ணுடைய தங்கச்சியை 2 பேரையும் நிர்வாணப்படுத்தி ஒருத்தரை கட்டி பிடிங்கன்னு அடிக்கலாம். அவ்வளவு கொடூரமாக அது வந்து நடந்தது. அப்புறம் நாங்கள் வந்து இதுக்கடையில் ராஜா கண்ணு வெளியே கிடைக்கல, ரொம்ப நாள் ஆகி போச்சு இந்த சம்பவம் நடந்து, கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. நாங்கள் போய் அன்னைக்கு இருந்த எஸ்பியை பார்த்து பெட்டிஷன் கொடுத்து, அந்த அம்மா பார்வதி ஆச்சு போய் பெட்டிஷன் கொடுத்து, அப்புறம் அது பேரில் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால், அப்போ போலீஸ் வந்து இது மாதிரி ராஜா கண்ணுங்கிறவரை காணோம், அவரை கண்டுபிடிச்சி கொடுத்தா தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு பெரிய நோட்டீஸ்லாம் அடித்து ஊராக வந்து ஆட்டோ வச்சுட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. நாங்கள் சொன்னோம் ராஜா கண்ணு உயிரோடு இருந்தால் எப்படி எங்கே போயிடுவார், அவர் எங்கே போய் தலைமுறை பார்க்க போகிறாருன்னு சொன்னோம். ஆனால் அவங்க கேட்கல. இந்த காவல் நிலையத்தில் இருந்தவங்களை பூரா வேறு பொய் வழக்கு போட்டு அவங்கள கொண்டு விருதாச்சலம் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. மிஞ்சினது அந்த பார்வதி மட்டும்தான், அவர் ஒய்ஃப் மட்டும்தான். அவங்கள வச்சு நாங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அது பேரில் ஹைகோர்ட்டுக்கு வந்தோம். அந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து நீதிபதி இப்போ நீதியரசர் சந்துரு அப்போ அட்வொகேட்டாக இருந்தார். அப்போ அவர் தான் அட்வொகேட்டாக இருந்தார். நாங்கள் தான் கொண்டு போய் கொடுத்தோம் அவர்கிட்ட கேஸ் எல்லாம். அப்போ அவர் ஆர்கியூ பண்ணார். அந்த அதில் வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டாங்க.
அந்த இதான் ஏதோ ஒரு பெருமாள். அவர் தான் ரொம்ப நல்ல ஆஃபீஸர். நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணார். அவர் என்ன கூப்பிட்டு ஒரு 2-3 மணி நேரம் பேசினார் நெய்வேலி கெஸ்ட் ஹவுஸில். அப்புறம் இது மாதிரி கேட்டார். அப்போ அவர் தான் சொன்னார், என்ன பாருங்க, நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தால் ஒரு நல்ல ஆஃபீஸர் எங்களுக்கு கிடச்சிருப்பாங்க. இப்போ கடைசியில் நீங்கள் போலீஸ் எதுக்கு நாளாக மாறிட்டீங்க, ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் அடுத்த ஒரு 15 நாளில் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டார். அந்த இவங்களை போலீஸை கூப்பிட்டு விசாரித்து உங்களுக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் உடனே அவங்க கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி அவங்க கொண்டு போய் ராஜா கண்ணை அடித்து கண்ணில் மிளகா அப்படியே போட்டு சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி அவரை போட்டு அடித்து இழுத்து எல்லாம் பண்ணதில் அவருக்கு ஸ்டேஷன்லேயே உயிர் போயிடுச்சு. அப்புறம் ஒரு வேனை எடுத்துகிட்டு போய் அந்த ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் நடு ரோட்டில் போட்டு வர அந்த ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற விஓ வந்து அதை எடுத்து இது என்ன சந்தேகத்துக்கிடமான பணமாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு போய் போலீஸில் பெட்டிஷன் கொடுக்க அவங்க வந்து எடுத்து பார்த்துட்டு இது ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அங்கே அந்த ஊர்லேயே அடக்கம் பண்ணிட்டான். எங்கே அந்த பக்கத்துலேயே ஏதோ ஒரு ஊரில் அடக்கம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நாள் வச்சுருக்க முடியும்னு அடக்கம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்போ தெரியுதுன்னா பெருமாள் சாமி வந்து இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணதுதான். அப்புறம் போய் நாங்கள் நோண்டி அந்த பாடியெல்லாம் எடுக்கிறோம். எடுத்து பார்த்தா வெறும் எலும்பு மட்டும் தான் மிஞ்சி இருந்தது. ஏதோ ஒரு ஒரு துணி மட்டும் துணியோ ஏதோ ஒரு போர்வையோ அது மட்டும் கொஞ்சம் கிடச்சிது. அதை வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாதி இதை வச்சு இவர் தான் ராஜா கண்ணன்னு முடிவுக்கு வந்தோம். அப்புறம் அந்த வழக்கு ரொம்ப நாள் நடந்தது. பெரிய அவங்க வந்து இது ராஜா கண்ணு இல்லை, ராஜா கண்ணு இன்னும் மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு, அவரை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து அதையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சிதம்பரத்தில் இருந்து வெங்கட்ராமன் ஒரு வக்கீல், ரொம்ப நல்ல வக்கீல், எங்ககிட்ட ஒரு பைசா கூட ஃபீஸ் வாங்கலை. அந்த அண்ணாமலை நகர் கால் நிலையத்து கேஸையும் அவர் தான் நடத்தினார். அது சம்பந்தம் விசாரணை கமிஷன் 6 மாதம் நடந்தது, அதுதான் அவரு தான். அதே மாதிரி இந்த ஜெய்பீம்லேயும் நாங்கள் வந்து இந்த ராஜா கண்ணு வழக்குலையும் அவர் தான் நாங்கள் ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டராக கேட்டோம், அது வாங்கி நடத்தோம். அந்த போலீஸ்காரங்களுக்கும் பனிஷ்மெண்ட்டு கிடைச்சது போல இல்லை. ஏன் இவ்வளோ கொடூரமா டீல் பண்றாங்க சார்? உங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசும்போது நீங்க தொடக்கத்துல இருந்து துப்பாக்கிச்சூட்ல இருந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் வரைக்கும் போலீஸோட கொடூரம், அவங்களுடைய அத்துமீறல்ங்கிறது அவ்வளவு இருக்கு. ஏன் அது இப்போ காவல்துறையை அப்படி வளர்க்குறாங்க. காவல்துறையை ஒரு மனித நேயத்தோட மனித பண்போட அப்படி வந்து அரசுகள் வளர்க்கறது இல்லை. மனிதாபிமானமற்ற முறையில் தான் அவங்கள வந்து வளர்த்தாதான் அவன் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பான், அல்லது வந்து யார் மேலேயும் நடவடிக்கை எடுப்பாங்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மனித பண்பு ஒரு அப்படியான ஒரு இதை வந்து அவங்க வந்து வளர்க்குற அவங்க வந்து விரும்பலை. அதனுடைய விளைவு தான் இது. என்ன கேட்டால் வந்து காவலர்களுடைய தவறே கிடையாது. காவலரை பயிற்றுவித்து இந்த மாதிரி ஒரு அடியாள் படை மாதிரி வந்து அரசுகள் நடத்துறதுனால தான் காவலர்கள் இப்படி மாறி போகிறாங்க. அவங்களும் மனிதர்கள் தானே. நாளைக்கு இதே போலீஸ்காரர் வேற ஒரு வேலைக்கு வந்தால் அப்படி இருக்க மாட்டார்ல. ஏன் போலீஸ் வேலைக்கு போகிறவங்க மட்டும் சில பேர் அப்படி ஆகுறாங்க? எல்லாரும் கூட அப்படி ஆகுறதில்ல. ரொம்ப மனித நேயத்தோட பழகிற எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு ஒழுவான ஒரு இது வந்து சரி, இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு, போலீஸார் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஏன் எல்லா போலீஸ்காரங்களும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அந்த குற்றவாளிகளுக்கு பின்னாடி நிற்குது. உங்களை எதிர்த்து போராடும் போது உங்களை எதிர்த்தும் மிரட்டல்களோ அந்த மாதிரிலாமும் நிறைய வந்திருக்கலாம். அதெல்லாம் நிறைய வரதான் செய்யும். அது எப்படி வராமல் இருக்க முடியும்? நிறைய மிரட்டுவாங்க, நிறைய இது வரும். பட் என்னென்னா நம்ம வந்து எந்த விதமான ஒரு ஒரு தனி மனித இதுலேயும் நம்ம ஈடுபடல இல்லையா? இந்த மாதிரி நம்ம போராடுறோம். இன்னும் சொல்ல போனால் பல போலீஸ் ஜான்கிட் தான் அப்போல்லாம் எஸ்பியாக இருந்தார். அவருக்கு தெரியும் நாம் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறத அவர்கிட்ட தான் கொண்டு கொடுக்குறோம். அவர் தான் எஃப்ஐஆர் போடுறாரு. நாங்கள் யாரையும் குற்றவாளின்னு சொல்லலை. அப்புறம் அது பேரில் இன்வெஸ்டிகேஷனில் கோர்ட்டு தான் ஆர்டர் பண்ணுது. கோர்ட்டில் ஆர்டர் பண்ண பிறகு அவங்க தான் அவங்கள கைது பண்ண, நாங்கள் யாரையும் கைது பண்ணுங்கன்னு சொன்னாருன்னு சொல்லலை. ஸோ எங்களுடைய வேலை வந்து தவறு நடக்கிற போது அந்த தவறை வந்து அதிகாரிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் எடுத்துகிட்டு போய் அதை ஒரு வலுவான குரல் எழுப்புகிற வேலையை தான் நாங்கள் செஞ்சோமே தவிர அதன் மீது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது, கைது பண்ணுறது, அதே மாதிரி வழக்குங்கிற போது அது விடாப்பிடியாக நாங்கள் வந்து நடத்துகிற இதனால தான் செய்யும். இதில் நாங்கள் எங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் பேரில் கோபப்படுத்தி என்ன இருக்குது? ஆனால் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன இருக்குது, மற்ற கட்சியெல்லாம் இல்லையா, இப்படி ஒரு இது வரதான் செய்யுது. ரொம்ப கடுமையாக அப்போல்லாம் பேசுவாங்க. அதாவது
போலீஸே மறுபடியும் தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு மீண்டும் உங்களை சந்திச்சாருன்னு ஒரு இடத்துல பேசியிருந்தேன். அது வந்து அந்தோணின்னு ஒரு எஸ்ஐ. அவர் வந்து நாங்க இந்த அது என்ன காஞ்சனூரா என்ன ஒரு விழுப்புரத்துல ஒரு மீட்டிங் ஒரு 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 ஆலய நுழைவு போராட்டத்துக்கு நாங்க போயிருந்தோம் திருக்கோயில் பக்கத்துல. ஓகே. அப்போ வந்து போலீஸ் எங்களுக்கு தள்ளுமுள்ளாகி நாங்க வந்து ஆலய நுழைய போறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் நாங்கள் செய்ய போறதில்ல. அது விட மாட்டேன்னு எங்களை அரெஸ்ட் பண்ணி கடலூரில் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி நாங்கள் 92 பேர் ஜெயிலில் இருக்கிற போது ஒருத்தர் வந்தார் வயசானவர். அப்போ வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருந்து, நல்லது சார் வாங்க சார், அப்போ என்ன தெரியுதாங்க அப்படி. எனக்கு உங்களுக்கு எப்படிங்க தெரியும், நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க, நான் வெளியில் இருக்கேன், உங்களை இல்லை சார் எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு. நான் என்னன்னு கேட்டேன். நான் தான் சார் அந்தோணி, நீங்கள் ராஜா கண்ணு வழக்கில் நடத்தி ஜெயிலுக்கு அனுப்புனீங்களே அந்த அந்தோணி நான் தான் சார் அப்படின்னா. தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்திச்சிருக்கேன். எனக்கா பதற்றம் ஆகி போச்சு. என்னடா இது பெரிய எங்கே போய் எங்கே வந்தாலும் இது விடாது போல் இருக்க நம்மன்னு சொல்லிவிட்டு, ஐயோ என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்ன சார் என்ன நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா, உங்கள் பீரியட் முடியலையான்னு கேட்டு ரொம்ப இது பண்ணோம். ஆனால் ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு நீங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுத்தது போனது வந்ததெல்லாம் எனக்கு வருத்தம், என் குடும்பத்துக்கு வருத்தம் சார். ஒரு விஷயத்தில் மட்டும் நான் வந்து ரொம்ப நன்றி செலுத்த விரும்புகிறேன். என்னங்க நீங்க நன்றி செலுத்துறீங்க எனக்கு? இல்லை, நான் அந்த அளவுக்கு என்னால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குடிக்காமல் இருக்க முடியாது. கை காலெலாம் வந்து ஆட்டமாயிடுச்சு. இன்னும் ஒரு 6 மாசமோ 1 வருஷத்துலேயே நான் வந்து இறந்துருப்பேன். இந்த வழக்கில் இருக்கும்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் குடிப்பார் டியூட்டியில் இருக்கிற போது. இந்த வழக்கில் நான் ஜெயிலுக்கு வந்த பிறகு தான் குடியெல்லாம் நிறுத்திட்டு நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். இன்றைக்கி நான் உயிர் வாழ்கிறேன்னு சொன்னாக்கா இந்த தண்டனை தாங்க காரணம். இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறது, நம்ம அவரை எப்படி நம்ம சொல்கிறது? அப்புறம் அவரே அவருடைய ரூமுக்கு அழைச்சி போய் அங்கெல்லாம் ஜெயிலில் அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த தண்டனை கையெல்லாம் அவங்களே சமைச்சு சாப்பிடலாம். நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்க. எல்லாமே அங்கே ஜெயிலில் கிடைக்கும். நல்ல மட்டனு சிக்கனு எல்லாமே. தவறெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரா? நீங்கள் பேசும்போது ஃபீல் பண்ணீங்களா அதை? அந்த நம்ம பண்ண தவறு என்னங்கிறதெல்லாம்? ஆமாம்மா, அவர் அப்போ நல்லா ரிலீஸ் பண்ணியிருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவர் பிள்ளைகள்லாம் நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. ரொம்ப இன்டர்நேஷ்னல் அளவில் நல்ல கம்பெனியில் சிலதில் பொறுப்புலாம் இருந்தாங்க. அப்புறம் சொன்னோம், ஏன் சார் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்க பாவம், இது மாதிரி பாருங்கள் நீங்களும் லைஃப்பில் சஃபர் ஆகி அவங்களும் லைஃப்பில் சஃபர் ஆகி என்ன சார் பண்ணுறது, மேலே இருக்கிற அதிகாரிகள் ஏதாவது வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து இயக்க வேண்டியிருக்கு சார், ஏன் அதை பிடிக்கலம்பாங்க, சார் முக்கெல்லாம் அப்படின்னான்னு திட்டுவாங்க, என்னையா பண்ணுறீங்க பிடுங்குறீங்களாம்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஏதாவது வந்து பண்ணணும் சார், இல்லைன்னா நம்ம வந்து கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க வந்து கேட்குறப்போ நம்ம எல்லாம் மேலே இருக்கிற அதிகாரிகள் நம்மளை போட்டு பிடுங்கி எடுப்பாங்க. இந்த வழக்கு அப்படி ஆச்சு, இந்த வழக்கு இப்படி ஆச்சு, என்ன பண்ணுறீங்க, நம்ம என்ன சார் நம்ம வந்து நினச்ச மாதிரி யாரை சார் பிடிக்க முடியும்? அப்புறம் பிடிச்சிட்டு வந்து அவன்கிட்ட உண்மையை வாங்கினா ஏதாவது 2 அடி அடிக்க வேண்டியிருக்கு, 2 இது பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வந்து இதெல்லாமே இப்படி தான் நடத்துகிறாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க எங்களை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொன்னார். இந்த ராஜா கண்ணு விவகாரத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச முக்கியமான விஷயம்? அப்புறம் அந்த வழக்கில் அதே மாதிரி குள்ளஞ்சாவடியில் வந்து ஒரு செல்வங்கிற பையனை அடித்து அது மாதிரி கொண்டு அவங்க ஸ்டேஷனில் அடித்து கொண்டுட்டு வடலூரில் அவர் 2-3 கிலோமீட்டர் கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் மரத்தை தூக்கு மாட்டி விட்டு வந்துட்டாங்க. அந்த செல்வங்கிற பையன் குள்ளஞ்சாவடி பக்கத்தில் புலியூர்னு ஒரு ஊர். அந்த பையன், அந்த அம்மா வீட்டில் அந்த பையன் அவங்க பெற்றோருக்கு ஒரே ஒரு பையன்தான். அவன் ஏதோ போலீஸு ஏதோ கூப்பிட்டு போய்ங்க நின்றுருக்கான், கூப்பிட்டு போயிருக்கான், அவன் ஏதோ கொஞ்சம் ஏடா கூடமாக பேசியிருக்கான், அவ்வளோதான், வேற ஒன்றும் எந்த தப்புமே பண்ணல. அவனை அடித்து இது பண்ணிட்டாங்க. அப்புறம் கொண்டு போய் ஒரு குறிஞ்சிப்பாடிக்கு பக்கத்தில் தனியாக ஒரு மரத்தில் கொண்டு போய் தூக்கு மாட்டி வந்துட்டாங்க. அப்புறம் இது கிடைச்ச பிறகு அப்புறம் என்னடா அது எதுனாது பார்த்தாக்கா அப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் செய்யறதுனால அவங்களே எங்கிட்ட நேரடியாக வந்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து என் பையனுக்கு இது. அப்போ நம்ம நேராக குறிஞ்சிப்பாடிக்கு போய் குள்ளஞ்சாவடிக்கு போய் வடலூருக்கு போய் நடந்ததெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி அது பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அந்த கேஸு கடைசி வரைக்கும் நடத்த முடியல. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து கடைசியில் அப்படி இதாகிட்டாங்க. சரி நமக்கு என்ன, பையனும் போயிட்டான், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இதாகிட்டாங்க. அதே மாதிரி அந்த முத்தாண்டி குப்பத்தில் வசந்தான்னு ஒரு பொண்ணு, அதையும் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயே தூக்க மாட்டாங்க அந்த பொண்ணை. அப்புறம் அதையும் அவர் அது வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு வயசு இளம் பொண்ணு தான், ஒரு வயசானவருக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ நகையை காணும்னு சொல்லி யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகி போச்சு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மளை வந்து இங்கே இது பண்ணிட்டாங்கன்னா, அங்கே போனோடனே போலீஸ் ஏதோ மோசமாக நடந்திருப்பாங்க போல தெரியுது.
அந்த பொண்ணு வந்து அங்கே காவல் நிலையத்திலேயே தூக்கு செத்து போச்சு. இதெல்லாம் நம்ம எடுத்து அந்த மாதிரி இன்னும் நிறைய கேசஸ் இருக்குது. நம்ம நிறைய காவல் நிலைய அத்துமீறல் எடுத்து நடத்தணும். அதே மாதிரி சிதம்பரம் பகுதியில் இருந்த ஒரு பெரிய சமூக விரோத செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு கூட்டம், அந்த பழனிவேலுங்கிற மதிமுக மாவட்ட செயலாளர் மர்டர் பண்ணாங்க. அதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நம்ம நடத்தணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து. என்னன்னா இந்த போராட்டத்துக்கு எல்லாம் எங்கள் கட்சி முன்னின்று நடத்தினா கூட மற்ற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்தாங்க. சிபிஎம் மட்டும் அப்படின்னு இல்லாமல் இல்லை இல்லை இல்லை, எல்லா விஷயத்துலையுமே மற்ற கட்சியில் இருக்கிறவர்கள் அவங்க இதை ஒரு வேலையாகவே எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் வரல. ஆனால் நாங்கள் கூப்பிட்ட போதெல்லாம் இயக்கம் நடத்தின ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், பொதுக்கூட்டம், கண்டன கூட்டங்கள், இது எல்லாத்துக்கும் அவங்க வந்து யாருமே வந்து அந்நியப்படலை. நம்ம நடக்கிற அந்த காரணத்துக்கு நியாயத்துக்கு அவங்க எல்லாம் பக்கபலமாக இருந்தாங்கங்கிறது தான் நமக்கு வந்து. அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நமக்கு கட்சியும் இந்த மாதிரி போராட்டத்துக்கு பெரிய சொல்லப்போனால் கடலூர் மாவட்டத்தில் எங்கள் கட்சி தோல்வது அவ்வளவு பெரிய மிரட்டல் இருந்தது. அதாவது கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டா அவனை வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கைது. உதாரணமாக ஒரு ஊரில் எங்கள் கட்சியில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஏதோ காரணத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கட்சியை விட்டு போயிட்டார். அவருக்கும் இன்னொருத்தருக்கும் குடுக்கல் வாங்கல ஏதோ பிரச்சனை போடுறது. அவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இவன் கம்யூனிஸ்டுக்காக என்னை வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தலான்னு சொன்ன உடனே அவரை கூப்பிட்டு வந்து அடித்து ஜெயிலுக்கு அனுப்பி விட்டார். நாங்கள் அந்த காஞ்சனூர் போலீஸ் ஜெயிலில் இருக்கோம். அவர் வர்றாரு. ஏன் அவன் ஜெயிலுக்கு வந்ததுன்னா, அடையான்னு தோணு நீங்கள் வேறு நான் கட்சியிலே இருந்திருக்கலாம், நான் கட்சியில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு என்னை அடிச்சுட்டு வந்து அடித்து இப்படி பண்ணிட்டாங்க நான் அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு. ஆனால் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கட்சி தோழர்கள் ரொம்ப உறுதியாக இவ்வளவு அரட்டல் உரட்டல் மிரட்டல்லாம் எல்லாத்துக்கும் ஆண்கள் பெண்கள் எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் 100 பேர் 200 பேர் திரண்டு வந்துடுவாங்க. ஒரு சின்ன நிகழ்ச்சின்னா அவ்வளவு தூரம் பரபரப்பாக ரொம்ப. அந்த மாதிரிலாம் ஒரு கட்சியை பார்க்கவே முடியாது. எப்போ கூப்பிட்டாலும் 12 மணிக்கு கூப்பிட்டாலும் சரி கிராமத்துலேருந்து அப்படியே திரண்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு உறுதியாக நம்முடைய கட்சி தோழிகள்லாம் இருந்தனால தான் இது மாதிரி நிறைய போராட்டங்களை நம்ம நடத்தி முடிஞ்சோம். அப்புறம் இதை ஒட்டி பல்வேறு மாவட்டத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், நெய்வேலி தொழிற்சங்க போராட்டம், மற்ற விஷயங்கள், அதிலெல்லாம் நம்ம கலந்துக்கிட்டது. அந்த மாவட்டத்துக்கு எல்லா பிரச்சனைக்கும் நம்ம வந்து அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலை, அதுக்கேற்ப தேர்தல், அதுக்கேற்ப உடன்பாடுகள், மற்றதெல்லாம் நம்ம வந்து தேர்தல் பணியாற்றியிருக்கிறது, மற்றதெல்லாம் செஞ்சோம். தேர்தலை பொறுத்தவரையில் நான் 2006 தேர்தலில் நின்னேன். பிரேமானந்தா விவகாரம். பிரேமானந்தா வந்து அது இங்கே நடக்கல, புதுக்கோட்டையில் அங்கே நடந்தது. புதுக்கோட்டையில் இங்கே நடக்கல. அதுக்கு ஆதரவாக இங்கே நாங்கள் குரல் கொடுத்தோம். இங்கே குரல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை. ஆமாம், நம்ம 2006 சட்டமன்ற தேர்தலில் நின்னேன். அதில் நம்ம தோற்று போனோம். 2011 தான் சட்டமன்ற உறுப்பினர் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகம் நான் படிக்கிற காலத்திலிருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஒரு முழு அரசு உடைமை பல்கலைக்கழகமாக மாற்றணுங்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம போராடிருக்கோம். அங்கே ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள்லாம் தொடர்ந்து போராடிருக்காங்க. தொடர்ந்து அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருந்தோம். சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு. அதை வந்து நேரடியாக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவங்களோட எடுத்து சொல்கிறதுக்கு, சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கு, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு என்பது இருந்தது. ஆனால் அதில் நாங்கள் கேட்டதுனால மட்டுமே அவங்க எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ எம்ஏஎம் ராமசாமி செட்டியாருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த உறவில் ஏதோ ஒரு விரிசல் ஏற்பட்டதும் காரணமாக இருக்கலாம். அப்போ நாங்கள் வந்து பல்கலைக்கழக ஊழியர்கள், ஆசிரியர் போராடுகிற போது நான் சட்டமன்றத்தில் கடுமையாக ரைஸ் பண்ணி, இந்த மாதிரி அரசு பல்கலைக்கழகம் பணம் கொடுக்குது, அதுக்கு வந்து புரோச்சாரம் போட்டிருக்கீங்க, பூரா அவங்க நிர்வாகத்தை அவங்ககிட்ட ஒப்படைச்சி நீங்கள் எதுக்கு இது பண்ணுறீங்க? அது வரைக்கும் எல்லாருக்குமே என்னென்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு தனியார் பல்கலைக்கழகங்கிற எண்ணம் தான் இருந்தது. சட்டமன்றத்தில் நான் தான் அப்போ கல்வி அமைச்சராக அந்த தர்மபுரி இவர் தான் இருந்தார், அவர் இருந்தார். அவரே கூட தனியார் பல்கலைக்கழகம் தான் எனக்கு பதில் சொன்னார். அப்போ நான் சட்டத்தை கோட் பண்ணி தனியார் பல்கலைக்கழகமே இல்லை, அரசு பல்கலைக்கழகம், அதனால தான் நீங்கள் வந்து கவர்னரை வந்து ஆளுநர் வந்து அதுக்கு சான்சலராக இருக்காது, தனியார் பல்கலைக்கழகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த அம்மாவுக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க வந்து பல்கலைக்கழகத்தில் இருந்த முறைகேடுகள் சம்மந்தமாக ஒரு விசாரணை குழு அமைச்சாங்க. அவங்க அப்புறம் விசாரணை அறிக்கை கொடுத்தாங்க. அறிக்கை சமர்ப்பித்த பிறகு அப்புறம் சட்டமன்றத்தில் ஒரு ஸ்பெஷல் ஆக்டை போட்டு ப்ரோ சான்சலருங்கிறவங்களை எடுத்துட்டு அண்ணாமலை பல்கலைக்கழக ஆக்டை அமெண்ட் பண்ணி
முழுக்க முழுக்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகம்ன்றத 2013 அவங்க வந்து சட்டம் நிறைவேற்றுறாங்க. அது ஒரு பெரிய ஈவெண்ட். அண்ணாமலை பல்கலைக்கழக சட்டமன்ற உறுப்பினரா உங்களுக்கு ரொம்ப மன திருப்தி அளிக்கக்கூடிய ஆமாம் பெரிய எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது நான் வந்து நிறைய இது செஞ்சா கூட 3 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மன திருப்தி அளிக்கிற முக்கியமான விஷயம். ஒன்று, நீண்ட காலமாக இருந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஒரு முழு அரசுடைமை பல்கலைக்கழகமாக ஆக்கிறதுக்கு நாம் வந்து செஞ்சோம். 2வது, தமிழ்நாட்டிலேயே பட்டியலின மக்களுக்கான ஒரு கல்வியில் அவங்க முன்னேறணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு கல்வி ட்ரஸ்ட்டை உருவாக்கி கல்வி கழகத்தை நந்தனார் பல்கலைக்கழகம் நந்தனார் மேல்நிலைப் பள்ளின்னு பள்ளியை உருவாக்கி பெரிய அளவுக்கு ஹாஸ்டல் வசதியோடு அந்த மாணவர்கள் படிப்பதற்கான வசதி கொடுத்த சுவாமி சகஜானந்தாவுக்கு மணிமண்டபம் கட்டுறதுங்கிற அந்த பிரச்சனை. அப்புறம் அதே மாதிரி காவிரி உபரி நீர் வந்து ஏராளமாக கடலில் போய் கலக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காவிரியில் அந்த லோயர் அணைக்கட்டு இருக்குல்ல, அதுக்கு கீழே எந்த அணைக்கட்டும் கிடையாது. லோயர் அணைக்கட்டு ஓவர்ஃபுல்லானால் நேராக கடலுக்கு தான் போகும். நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும். நாங்கள் நீண்ட காலமாக வந்து அந்த சிதம்பரம் காட்டு முன்னாடிக்கு பக்கத்தில் அந்த கொள்ளிட ஆற்றுல குறுக்க வந்து அணை கட்டி அந்த தண்ணியை தேக்கி வச்சா அங்கேருந்து வர்ற உபரி தண்ணியை நம்ம வந்து நிறைய விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம், நிலத்தடி நீர்மட்டம் உயர நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கோரிக்கையை நம்ம வந்து ஜெயலலிதாவை சந்தித்து நேரடியாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம காவிரிக்காக இவ்வளோ தண்ணியை கேட்டு போராடுறோம், ஆனால் ஏற்கனவே பல ஆய்வாளர்கள் வந்து குறுக்க வந்து 7 இடத்துல அணை கட்டலாம்னு சொல்கிறாங்க, 7 இடத்துல அணை கட்டினா அது நிறைய தண்ணியை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசணும். அதில் ஒரு அணைக்கட்டை கட்டுங்கன்னு சொன்னோம். கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாயை அப்போவே ஒதுக்கி அவங்க எப்படி சார் டீல் பண்ணுவாங்க? ஜெயலலிதா அவர்கள் பொதுவுடைமை கட்சி எம்எல்ஏக்களை அவங்க டீல் பண்ற விதம், நீங்க பேசுறதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ற விதம், அதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? நீங்க பார்க்கும்போது கேட்குறேன். நீங்க அப்ப எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, அவங்க முதலமைச்சரா இருக்கும்போது கேட்குறேன். அவங்க வந்து எங்க கட்சி எம்எல்ஏக்கள் நாங்கள் சொல்றத ரொம்ப இணக்கமா காது கொடுத்தாங்க. நாங்கள் அதிமுக உடன்பாடு பண்ணி தான் சட்டமன்றத்துக்கு வந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த உறவு அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறி நாங்கள் வந்து தனியாக இருந்தோம். அப்புறம் திமுக கூட்டணியில் இணைஞ்சோம். அப்போ கூட எங்கள் பேரில் அவங்க வந்து ஒரு அப்படியெல்லாம் பார்க்கறதில்ல. ஒரு ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் அவங்க வேறு சில விஷயங்கள்ல அவங்க பேரில் குறை சொல்லாமே தவிர, இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் நிறைவேற்றினதில் ரொம்ப இணக்கமாக இருந்தாங்கங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஏதாவது ஒரு புது பொறுப்பு கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நினைக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் எம்எல்ஏவா ஒரு வாய்ப்பு, எம்எல்ஏவா சட்டப்பேரவைக்குள்ள நுழைஞ்சது, அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பர்சனலி ஒரு மகிழ்ச்சிகரமா இருந்ததா? நிச்சயமா அது வந்து சட்டமன்ற அந்த தளத்தில் வெளியில பொது தளத்தில் வாதாடுறோம், போராடுறோம். சட்டமன்றத்துக்குள்ள போற போதெல்லாம் எனக்கெல்லாம் ஒரே அச்சம்தான். அந்த 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 சூழ்நிலையை பார்க்குற போது ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது, ஒரு மனக்கலக்கமாக தான் இருந்தது. எப்படியா இங்கே உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வெளியில் இருக்கிறப்ப நம்ம விமர்சிச்சிருக்கோம். ஆனால் அங்கே போய் உட்காந்து எல்லா நேரடியாக அமைச்சர்கள் நேரடியாக முதலமைச்சர்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறது, நாம் அவங்களோட பேசுறது, அவங்க நம்மளோட பேசுறது, அதில் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளை பல கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அமைச்சர்களுடைய பல நடவடிக்கைகளை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவங்க அதுக்கு பதில் சொல்கிறது, இதெல்லாம் ஒரு புதிய அனுபவம் தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் இது இருந்தது, ஒரு நெருடல், ஒரு தயக்கம் இருந்தது. அப்புறம் போக போக நம்ம வலுவாக தலையிட ஆரம்பித்தோம், வலுவாக இது பண்ண ஆரம்பித்தோம். அதெல்லாம் நம்ம நல்லா செய்ய ஆரம்பித்தோம். இந்த 2016 தேர்தல் இன்னைக்கு வரைக்குமே ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா மக்கள் நல கூட்டணி அது வந்து ஜெயலலிதா ஃபேவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ வரைக்கும் அந்த மக்கள் நல கூட்டணி எதிர்ப்பாளர்கள் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன நடந்தது தோழர்? இல்லை, அப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து 2014 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நாங்கள் ஏடிஎம்கேவோட தான் இருந்தோம். இடையில கொஞ்ச நாள் விலகி இருந்தோம். 2014 தேர்தலில் பிஜேபி வீழ்த்தணும், காங்கிரஸை வீழ்த்தணும், ஏடிஎம்கேவோட தான் இருந்தோம். ஆனால் அந்த ஏடிஎம்கே வந்து அதுக்கு அந்த அம்மையார் வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை. அவங்களுக்கு என்னன்னா, எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தா சிபிஎம் சிபிஐ இந்த பக்கம் வச்சுக்குவோம், விஜயகாந்தும் டிஎம்கேவும் சேர்ந்துருந்தா இந்த பக்கம் வச்சுக்கோன்னு இருந்தாங்க. அதனால எங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, விஜயகாந்த் எப்போ தனியாக நிற்கிறாருன்னு அறிவிச்சாரோ அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு இது வந்து போச்சு, அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நின்று ஜெயிச்சிடலாம், கண்ணு கட்டிய தூரம் முறை எதிரிகளே இல்லை அப்படின்னு அவங்க வந்து அறிவிச்சுட்டு
எங்களோட நடந்த ஒரு மாதம் நடந்த பேச்சுவார்த்தை கூட நிறுத்திட்டு நம்ம சந்தோஷமாக இணைஞ்சோம், சந்தோஷமாக பிரிவுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது நாங்கள் சிபிஎம் சிபிஐ மட்டும் 2014 தேர்தலில் தனியாக இருந்தோம். அப்போ 2016 நம்ம வந்து என்ன செய்யறதுன்னு நாங்கள் வந்து யோசித்தோம். சரி, இந்த பக்கம் திமுக அப்படி இருக்குது, அதிமுக இப்படி இருக்குது, ஒரு மாற்று அணி உருவாக்கணுங்கிற மாதிரி நாங்கள் வந்து முயற்சி பண்ணோம். அதில் சிபிஐயோட முதல்ல பேசுகிறோம், அவங்க ஓகேன்னா, ஏன்னா அவங்க தான் எங்களோட தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் கலந்து பேசுறது நல்லது, நம்ம முயற்சி பண்ணுவோம் நாங்கள். அப்புறம் நம்ம வந்து திருமாவளவன் பேசணும். அப்புறம் வைகோவை போய் பார்த்து பேசணும். அது வரைக்கும் வைகோ வந்து திமுகவோட தான் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தார். ஆனால் அப்புறம் இந்த மாதிரி ஒரு முயற்சி நாங்கள்லாம் வரணும்னா அவர் உடனே நாம எல்லாம் ஒன்றா சேருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விஜயகாந்த் அவர்களும் வந்தார். சிபிஎம், சிபிஐ, விசிகா, எம்டிஎம்கே 4 பேர் சேர்ந்தா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கணும். அதுக்கான சில பொதுக்கூட்டங்கள் நடத்தணும், பிரச்சார பயணம் நடத்தணும், எங்கள் கூட்டணியோட கோரிக்கை என்னங்கிற திட்டங்களை எல்லாம் வெளியிட்டோம். அநேகமாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி என்கிற அடிப்படையில் ஒரு கொள்கை அறிக்கை வெளியிட்டது அப்போ தான். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவோட இருந்திருப்போம், திமுக அப்படி ஒன்றும் வெளியிடலை. ஒரு கொள்கை ரீதியாக நம்ம வந்து என்னென்ன பிரச்சனைக்காக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தொடக்கம் அது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு விஜயகாந்த் வந்து திமுகவோடையும் பேசினார், அதிமுக பேசினார், என்னன்னு தெரில. அங்கே ஏதோ செட்டில் ஆகலைன்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் வந்து சேர்றேன்னு இந்த பக்கம் வந்தார். அப்புறம் அடுத்த முறை வந்து ஜி.கே. வாசனும் இந்த அணியில் வந்து சேர்ந்தார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா அது நாங்கள் 4 பேருங்கிறத விட ஒரு பெரிய அணி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கூட அதில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, நம்ம வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறத முன்மொழிய வேண்டாம், தேர்தலுக்கு பிறகு முன்மொழிவோம் அப்படின்னு தான் சொன்னார். நாங்கள் நினைச்சோம். ஆனால் விஜயகாந்த் வர்ற போது அவர் வந்து ஒரு கண்டிஷன் போட்டார். சிஎம் இல்லை, நான் வந்து உங்களோட இணையணும்னா நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை என்ன அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஒரு நாள் பூரா பேசணும், நாங்கள் 4 கட்சியும் சேர்ந்து. அப்போ அவர் சேர்க்கணும் கருத்து வந்தது, சேர்க்க வேணான்னு கருத்து வந்தது, அதெல்லாம் வந்தது. அப்போ தான் என்ன, சரிங்க நம்ம வந்து மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சிருக்கோம், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு வலுவான அணி வேணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்மோட ஒரு பெரிய கட்சி வந்து நம்மோட ஒரு உப்புநோக்கில் நம்ம விட பெரிய கட்சி வந்து சேர்ற போது நம்ம வேணான்னு சொல்லல, என்ன பாயிண்ட் இருக்கு? சரி, முதலமைச்சர் வேட்பாளராக பின்னாடி அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறது உண்மைதான். அவருக்கு ஒரு கண்டிஷன் போடுற போது நம்ம வந்து அதை விட்டு கொடுத்து நம்ம சேர்ந்தா இந்த அணிக்கு தானே பலம் அப்படின்னு, சரி வேற வழி இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்த முடிவையே விஜயகாந்த் சேர்க்கறதுக்காக நம்ம வந்து சேர்த்து மாற்றணும். ஆனால் தேர்தலில் அது அணி ஆரம்பித்து இதெல்லாம் ஆரம்பித்து ஒரு 2-3 மாதம் கூட ஆகலை, தேர்தலை சந்திக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ ஒரு வலுவாக மக்கள் மத்தியில் இதுக்கான ஒரு பிடிமானம் ஏற்படுத்துறதுக்கு வழி ஏற்படலை. தேர்தல் போராட்டத்தில் நாங்கள் போய் சந்தித்தோம். அப்புறம் வந்து அவர் இடையில் வந்து அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அவரால் எங்களுடைய தொடக்க பொதுக்கூட்டத்தில் கூட சரியாக பேச முடியல. அப்போ அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற போது மக்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கு. அவர் மேலே மரியாதை உண்டு எல்லாருக்கும். ஆனால் இப்படி பேச முடியாமல் இருக்கிறவர் எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும்னு ஒரு கேள்வியை இவங்க வேற கிளப்பி விட்டாங்க. எம்ஜிஆர் பேச முடியாத நேரத்துலேயும் முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டு வரலாற்றில், அவராலையும் முழுசாக பேச முடியாது. ஆனால் இப்படி ஒரு பிரச்சாரத்தை அவுத்து விட்டு இவங்க வந்து ஒன்று அப்படின்னு ஆரம்பிக்கணும். அது கிட்டத்தட்ட அது திரும்பவும் திமுக அதிமுகங்கிற மாதிரி தேர்தல் முடிவுகள் வந்தது. மக்கள் நல கூட்டணி ஒரு தோல்வியை சந்திச்சது. ஆனா முடிவுகளுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயத்தை நீங்க கட்டமைச்சதுக்கு பின்னாடி மக்கள் நல கூட்டணியே ஜெயலலிதா உருவாக்குனதுதான் அப்படின்னு ஒரு கொச்சையான விமர்சனங்கள்லாம் வைக்கும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இல்லை, அது உண்மை இல்லை. ஜெயலலிதாவுக்கும் எங்களுக்கும் சம்மதம் கிடையாது, நாங்கள் அவங்ககிட்ட பேசலை. திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று என்கிற அடிப்படையில் தான் நம்ம உருவாக்கணும். அது உருவாக்குறது நல்ல தொடக்கமாக இருந்தது, மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பெல்லாம் கூட இருந்தது. தேர்தல் முடிவுக்கு இந்த எதிர்கட்சி வாக்கு பிரியறதுனால அவங்களுக்கு சாதகமாக போச்சுன்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்க முடியும்? அதுக்காக இவங்க 2 பேரோட மாறி மாறி கூட்டணி தான் சேர முடியும்னு சொல்ல முடியுமா? இப்போ 3ஆவதாக ஒருத்தர் நின்னா அவர் வந்து இவருக்கு சாதகமாக இருக்காரு, அவருக்கு சாதகமாக இருக்காரு, இவருக்கு பி டீமு அவருக்கு பி டீம்னு சொன்னாக்கா நம்ம திரும்ப திரும்ப இவங்களோட தான் அப்படி இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த பாயிண்ட் கரெக்ட் இல்லை. அது ஒருவேளை இந்த வாக்கு பிரிஞ்சது ஒருத்தருக்கு சாதகமாக கூட இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்களும் ஏற்படல, அவங்களும் ஏற்படல, நாங்கள் அதனால தேர்தலை புறக்கணிக்க முடியுமா? அதனால் நாங்கள் வலுவாக ஒரு 3வது அணின்னு போட்டி போடுறோம். அது அப்படி வந்து அதிமுகவுக்கு நம்ம
பி டீமா இயங்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அதற்கு பின்னாடி உங்களுக்கு 2018 நினைக்கிறேன் மாநில செயலாளர். ஆமா, அதுக்கப்புறம் நம்ம 2016 எலெக்ஷன்ல 2016 தேர்தலில் கூட நான் நின்னேன். இதுக்கிடையில் தமிழ்நாட்டில் நான் வந்து கடலூர் மாவட்டத்திலேருந்து 2002 விடுதிச்சு மாநில செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அடுத்த ஒரு 2 மாதத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸோ நான் கடலூரை மையப்படுத்தி செயல்படுவது என்பதை மாற்றி சென்னையில் தலைநகரத்தை மையப்படுத்தி செயல்படுவது என்கிற அடிப்படைக்கு இங்கே வந்து மாநில செயற்குழு, பிறகு வந்து தமிழ்நாடு விவசாய சங்க மாநில செயலாளர்கள். அப்போது தமிழ்நாடு பூரா போய் விவசாயிகளுக்கு நடத்தக்கூடிய பல்வேறு போராட்டங்கள் எல்லாம் கரும்பு விவசாயம் அல்லது மலைவாழ் மக்கள், பால் உற்பத்தியாளர்கள் அல்லது சாதாரண விவசாயிகள், இது பல தனிப்பட்ட முறையிலையும் கூட்டு போராட்டங்களையும் நம்ம வந்து நிறைய நடத்தி காவிரி பிரச்சனைக்கு, முல்லை பெரியார் பிரச்சனைக்கு, இதெல்லாம் ஏராளமான போராட்டங்களை இந்த 10-12 ஆண்டுகள். அதுக்கப்புறம் 3 இது முடிஞ்ச பிறகு மாநில தலைவராக ஒரு குறிப்பிட்ட காலம் செயல்பட்டேன். இந்த சூழ்நிலை தான் 2018 எங்களுடைய மாநில மாநாடு தூத்துக்குடியில் நடக்கிற போது நான் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்போ ஒரு 7 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. இந்த 7 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு மாநில தலைவர் என்கிற முறையில், கட்சியினுடைய மாநில பொறுப்பு என்கிற முறையில் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட்சி பணிகளை ஆற்றியிருக்கிறோம். குறிப்பாக அதுக்கு பிறகு தான் வந்து திமுகவோட 2018 தான் 19 எலெக்ஷனா 2018 தான் நம்ம வந்து திமுகவோட எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த காவிரி பயணம் என்கிற ஒரு நெடும் பயணத்தை நடத்தணும். அதுலேருந்து திமுகவோட பிஜேபி இதுக்கடையில் மத்தியில் வந்து மோடி ஆட்சி வந்துருச்சு. 14 மத்திய ஆட்சி வந்து போச்சு. அது கொடூரமாக இருந்த பிறகு எங்களுடைய கட்சி அகில இந்திய அளவில் பிஜேபி எதிர்த்த போராட்டத்தில் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லி அவங்களும் முடிவு பண்ணாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து 2019 பணியாற்றினோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றினோம். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு 3 தேர்தல்களில் தமிழ்நாட்டில் பாஜகவை வீழ்த்துகிற அந்த போராட்டத்தில் திமுகவோடு இணைஞ்சு மற்ற கட்சிகளோடு இணைஞ்சு பணியாற்றியிருக்கிறோம். இது வந்து ஒரு மற்ற மாண்பு முதலமைச்சரோட, மற்ற கட்சி தலைவர்களோட, பல தோழமை கட்சி நண்பர்களோட, மாநிலம் பூரா இருக்கிற பல்வேறு கட்சி தொண்டர்களோட ஒரு இணைந்து பழகுவதற்கு, ஒரு நல்ல இணைந்து பழகுவதும் படிப்பினைகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நான் வந்து கருதுறேன். மாநில செயலாளரா கட்சியை எந்த அளவுக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது இந்த இது என்னன்னா, பொதுவாகவே எல்லா விஷயங்களையும் சொல்லணும்னா, எந்த ஒரு கட்சியை, கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு செயலும் தனிப்பட்ட செயலாளர், தனிப்பட்ட தலைவர் என்கிற பொறுப்புகளை மட்டுமே அதனால வந்ததுன்னு சொல்ல முடியாது. நான் நடத்திருக்கிறேன், இதெல்லாம் நடத்திருக்கிறேன்னா எல்லாத்துக்கும் கட்சியினுடைய கூட்டு தலைமை தான். அதே மாதிரி இதில் பலகீனங்கள் ஏற்பட்டாலும் அதுவும் கூட்டு தலைமைக்காக தான். நாங்களாம் சேர்ந்து ஏதாவது குறைபாடு இருக்குன்னு அர்த்தமே தவிர, தனிப்பட்ட ஒரு இதனால் நான் அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட எல்லாரும் சேர்ந்து செய்வதற்கு நானும் கூட இருந்து அந்த பணிகளை ஆற்றியிருக்கேன், அப்படி தான் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்குற போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவை 100% வீழ்த்துகிற அந்த போராட்டத்தில் எங்களுடைய கட்சி மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிருக்கு. நாடாளுமன்றத்தில் 7 இடங்கள் வெற்றி பெறுறதுல இடதுசாரிகள் 4 இடங்களை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கட்சி பணியாற்றிருக்கு. அதே மாதிரி சட்டமன்றத்தில் தேர்தலில் அவங்கள முறியடித்து அதிமுக பாஜக முறியடித்து எங்களுடைய அணி வெற்றி பெற்றிருக்கு. தேர்தல் வெற்றி மட்டுமே என்பதல்ல, இந்த காலத்தில் நடந்திருக்கிற பல்வேறு மக்களுடைய பல கோரிக்கைகள், பல பிரச்சனைகள். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் வந்து பாலியல் இது வர்றபோது கடுமையாக குரல் கொடுத்துருக்குறோம். பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகிற போது கடுமையாக குரல் கொடுத்துருக்குறோம். ஆலய படுகொலை நடக்கிற போது களத்திலேயே போய் நின்று போராடி இருக்கிறோம். ஸோ எந்த பிரச்சனைக்கும் இங்கே உட்காந்துக்கிட்டு அறிக்கை விடுவது மட்டும் இல்லை. 72 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறனால உங்களுடைய பொறுப்புகளை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு நீங்களே கேட்டுக்கொண்டது இல்லை. என்னுடைய கட்சி விதிப்படி 72 முடிகிற வரைக்கும் நாங்கள் பொறுப்பில் இருக்கலாம் தமிழ்நாட்டில். எனக்கு இன்னும் 72 வயசு முடியலை. நான் விரும்பினா இன்னும் கூட பொறுப்பில் நீடிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் கட்சிக்கு வந்து 54 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எல்லா பொறுப்புகளையும் நான் பணியாற்றியிருக்கேன். கிளை செயலாளரா, தாலுகா செயலாளரா, மாவட்ட செயலாளரா, மாநில செயலாளரா, தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் செயலாளரா, மாணவர் சங்கத்தினுடைய தலைவரா, எல்லா தளத்திலையும் நம்ம பணியாற்றியிருக்கோம்.
இன்னும் எனக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இன்னும் நான் வந்து வயது முடிகிற வரைக்கும் நான் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கல என்ன அர்த்தம் இருக்கு? ஸோ எனக்கு வயது இருக்கிற போதே அதை விட்டு கொடுத்து, எனக்கு வயது முடிகிற வரைக்கும் நான் இருக்க, அப்புறம் அடுத்தவருக்கும் வயது ஆக, அவர் வர்ற போது அவர் வயதானவர் வந்து சேர, ஏன் இது இடர்பாடு? அப்போ எனக்கு வயது இருக்கிற போதே ஒரு நான் வந்து முன்னுதாரணமா ஒரு முன்னுதாரணமாக நாம் வந்து விடுவிச்சுக்கிறது. அடுத்தவங்க என்ன, இப்போ யார் வந்தாலும் கட்சியினுடைய தலைமை குழு தான் எல்லாம் செயல்பட போகுது. நான் செயல்பட்டது என்னுடைய செயல்பாடு இல்லை, அவர் செயல்படுவது அவருடைய எல்லாமே கட்சியினுடைய தலைமை குழு அதுதானே இயக்குது, முடிவுகளை மேற்கொள்ளுது. இப்பயும் உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாத போதோ, சில செக்கப்ஸ்க்கு போகும்போதோ, அப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்கும்போதும் நீங்க தேடி போற இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். நாங்க பார்க்கும்போதும் சரி, உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் மேல ஒரு நல்ல அபிமானம் இருக்குங்கிறத உங்களை பத்தி தெரிஞ்சவங்க மூலியமா பேசுறது மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது. எல்லா நேரமும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு அந்த விஷயம். இல்லை, அதாவது கம்பேரிட்டிவாக பார்த்தா தனியார் மருத்துவமனைக்கு போகலாம், ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. நான் போகிறதையும் குற்றமாகவும் சொல்லலை. பட் என்னை பொறுத்த வரையில் இன்னைக்கு அரசு மருத்துவமனைகள் ஒரு நல்ல கட்டமைப்போடு இருக்குது. ஒரு நல்ல நீண்ட அனுபவம் உள்ள மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் இருக்காங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ கொரோனா காலத்தில் எல்லாரும் தனியாக முதல்ல நான் தான் போய் அரசு மருத்துவமனையிலே சேர்ந்தேன். அதுக்கப்புறம் 2வது முறை வந்தபோது நான் தான், அதுக்கப்புறம் தான் வேறு பலர் போய் சேர்ந்தாங்க. இப்போ என்னுடைய ரெகுலர் செக்கப்புக்கு நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி அரசு மருத்துவமனைகள் நல்ல போதுமான நிதி இல்லாததுனால அவங்களால இன்னும் கட்டமைப்புகளை பலப்படுத்த முடியலங்கிறது இருக்குது, அது வேறு விஷயம். நாம் வந்து அது மாதிரி போகிற போது மக்களுக்கு அரசு மருத்துவமனையில் மீது ஒரு நம்பிக்கை வரும். நல்ல எனக்கு என்னுடைய உடல்நிலை சம்மந்தமாக சோதனைகளோ அல்லது மருத்துவ சிகிச்சைக்கோ போகிறபோது நல்ல முறையில் அதுக்கு வந்து கவனிக்கிறாங்க, நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்க, நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய உடல்நிலையை பாதுகாத்துக்கிறதுக்கும் அது வந்து பயன்படுது. மற்றவங்களுக்கும் அரசு மருத்துவமனை மேலே ஒரு மதிப்பு, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு அது பயன்படுதுங்கிறதா நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைவா ஒரு 50 வருஷ பொது வாழ்க்கையை இந்த நொடியில நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ஒரு சிறந்த அனுபவமா, நான் இப்படி ஒரு ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா என்ன நினைக்கிறீங்க? நீங்க சம்பாரிச்சது என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்ம 50 ஆண்டு கால இந்த வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் நம்ம சம்பாதிக்கலை, பெரிய சொத்தோ மற்றதோ நம்ம வந்து சம்பாதிக்கலை. ஆனால் அதே சமயத்தில் இப்போ என்னுடைய பிள்ளைகள்லாம் கூட படித்து நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாமே அரசு பள்ளிகள்லேயும் அரசு கல்லூரிகள்லையும் படித்து வேலைக்கு போனாங்களே தவிர ஒரு டியூஷனுக்கு கூட நாங்கள் வந்து அனுப்பலை. ஸோ அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து சொத்து சேர்த்து பெரிய அதிபதியாக அப்படியெல்லாம் நாங்கள் இருக்க விரும்பலை. ஆனால் இந்த 50 ஆண்டு 52 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்றுறதுல ஒரு பெரிய மன திருப்தி இருக்குது. நம்முடைய வாழ்க்கை பயனுள்ள முறையில் நம்ம செலவழிச்சிருக்கோம், பயனுள்ள முறையில் மக்களுக்கு பணியாற்றியிருக்கோம். இன்னும் இருக்கிற காலங்களில் நம்மளுடைய நிறைய தலைவர்கள் அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காகவே பணியாற்றி மக்களுக்காகவே வந்து மடிஞ்சிருக்கிறாங்க. ஆகவே நிச்சயமாக இந்த 50 ஆண்டு காலத்தில் நம்மால் ஒரு நாள் கூட, ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, பெண்களுக்கு, கிராமத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு, நகரத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு, மனித உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது மனித உரிமைகளை பாதிக்கிற இப்படி எல்லா பிரச்சனையிலேயும் நாம் மக்களுக்காக போராடி இருக்கிறோம், பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கைக்கு வளப்படுத்துவதற்கு உதவி ஆகிருக்குங்கிறது தான் எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சிறப்பாக நான் அதுக்கிறேன். இன்னும் நீங்க பொது வாழ்க்கையில மக்கள் பணிக்காக தொடர்ந்து இயங்க தான் போறீங்க. உங்களுடைய கனவுனா என்ன சார்? இன்னும் நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி ஒரு குறிப்பிட்ட கனவு, குறிப்பிட்ட இது நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து மக்களுக்கு தேவைக்கான இது வர்ற போது நம்ம வந்து தேவைகளுக்கு இது பண்ணணும். குறிப்பாக வந்து இளைஞர்கள் மத்தியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு செல்வாக்கை உருவாக்குவது, பிடிமானத்தை உருவாக்குவது, பட்டியலின மக்கள், அடித்தட்டு மக்களுடைய தீண்டாமை, சாதி, சமூக கொடுமையிலிருந்து அந்த மக்களை விடுவிப்பது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் தீண்டாமை இருக்குதானே செய்யுது. பெண்கள் இன்னமுக்கும் 2ஆம் தர குடிமக்களாக தான் நடத்துகிறாங்க. ஸோ ஒரு சமத்துவ சமூகத்தில் எல்லாரும் நிம்மதியாக வாழ்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கணும். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமத்துவமாக ஒரு மனிதன் பிறந்தான்னா அவன் சாதியினால் அவனை இழிவுபடுத்துவது என்ன நியாயம்? எவ்வளவு கொடுமையானது.
ஸோ இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு கட்டணும். அந்த போராட்டத்தை மேலும் வலுவாக நடத்துவதுங்கிறத நான் ஏற்கனவே நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வாழ்க்கை குறித்து ரொம்ப நீண்ட பதிவுகளை மக்களுக்காக உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. நல்லா நிறைய கேள்விகளை கேட்டு நிறைய விவரங்களை, இல்லை எல்லாம் என்னுடைய நினைவில் இருக்கிற விவரங்கள் தான். அதில் ஏதாவது 1-2 நெருடல்கள் அங்கங்கே வந்திருக்கலாம். ஏன்னா நான் முழுசாக ஏதோ நோட்ஸு கிடிச்சு எடுத்துக்கிட்டு அல்லது உங்ககிட்ட பேட்டி கொடுக்க வரேன்னு சொல்லி நான் ஒன்றும் முழுசாக சிந்திச்சுக்கிட்டும் வரல. எல்லாம் என்னுடைய நினைவிலேருந்து சொல்லியிருக்கேன். ஆனால் நல்ல முறையில் இது மற்றவர்களுக்கு பயன்படுகிற முறையில் இருந்தால் அதுவும் எனக்கு சந்தோஷமானது, மகிழ்ச்சி. நிச்சயமா சார். உங்க வாழ்க்கையே பல பேருக்கு பெரிய முன்னுதாரணமா இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி. வணக்கம்.